ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மகா மகத்துவமும் சர்வ வல்லமையும் நிறைந்தவராக இருக்கிற தேவனே, உம்முடைய சர்வ மகிமையிலும் மகத்துவத்திலும் பூமியிலே நீர் சிருஷ்டித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய துதியை கேட்கிறதற்கும் அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறதற்கும் துதியின் மத்தியில் வாசமாக இருந்த போதிலும் உம்முடைய செவிகளை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, பூமியிலே நாங்கள் எங்கள் தேவைகளை குறித்து மனுஷரிடத்தில் சொல்லும்போது சில வேளைகளிலே கேட்டும் கேளாதவர்களைப் போல இருப்பார்கள். சில வேளைகளிலே கேட்டும் செய்ய இயலாதவர்களாக இருப்பார்கள். சில வேளைகளிலே செய்யக்கூடிய சக்தி இருந்தும் செய்யாமல் இருப்பார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, அது மனுஷர். சர்வ வல்லமுள்ள தேவனும் எங்களை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய நீர் எந்த சமயத்தில் எப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் உம்முடைய செவியை திறந்து வைத்து, என் மகள் எப்பொழுது கூப்பிடுவா, என் மகன் எப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவான் என்ற ஆசையோடு ஆவலோடு கேட்கிறதற்கு செவிகளை திறந்து வைத்திருக்கிற தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த செவிகளிலே நாங்கள் கேட்கிற அத்தனையும், நாங்கள் துதிக்கிற இந்த துதியும் வந்து சேரும் பொழுது உம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறதாக சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கும்போது நீர் செய்த நன்மைகளை எண்ணி 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 நாங்கள் துதிக்கும்போது உம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொன்னீர் சுவாமி. உன் பேரிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எல்லா நெருக்கடியின் மத்தியிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்க செய்கிற தேவன், வாழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு செய்து கைவிடாதபடி காத்து கொண்டிருக்கிற தேவனே, நெருக்கடி உமக்கு பெருசு இல்லை. உமக்கு எங்கேயுமே நெருக்கடி இல்லை. நெருக்கடி இல்லாத ஜீவிக்கிற தேவன். மனுஷருக்கு தான் நெருக்கடி. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அந்த நெருக்கடியின் மத்தியிலும் அந்த நெருக்கடி எங்களை கசக்கி பிழிந்து அழித்து போடாதபடிக்கு அது எங்களை விட்டு விலகவும் நாங்கள் உம்மோடு வாழ்ந்திருக்கிறோம் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சற்று நேரத்திற்கு முன்பு நீர் சொன்னீர் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, உலகத்திலே தேவன் செய்கிற பெரிய அதிசயங்களிலே எந்த காரியத்தை, எந்த கிரியையை பெரிய அதிசயம் என்று சொல்வீர்கள் என்று கேட்டீர் ஆண்டவரே. எந்த காரியத்தை, உங்களுக்கு நடந்த காரியம் அல்லது உலகத்திலே நடக்கக்கூடிய காரியம், எந்த காரியத்தை பெரிய அதிசயம் என்று சொல்ல முடியும் என்று கேட்டீர் சுவாமி. ஆமாண்டவரே, ஆவியானவர் பதில் கொடுத்தீர். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு, ஒரு மனுஷன் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து பாவத்தின் இன்பம், பாவத்தின் சுகம், பாவத்தின் இன்பம், பாவத்தில் இருக்கிற மேன்மை, அந்த சுகமானது அதை விட்டு விலகாதபடிக்கு அது நிரம்பி 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 மனுஷனை கட்டி பிடித்திருக்கத்தக்கதாக இருக்கிற பாதையை நோக்கி ஓடுகிற, அவனுக்கு சுகம் என்று ஓடுகிற அந்த பாதையிலிருந்து
அவன் அறியாமல் அது சுகம் என்று ஓடுறான். அவன் அழிவை நோக்கி ஓடுகிறான். குருவி தனக்கு கண்ணியை வைத்திருக்கிறது என்று அறியாதபடிக்கு அந்த கண்ணிக்கு முன்னதாக விதைக்கப்பட்டிருக்கிற சிதற வைக்கப்பட்டிருக்கிற கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற தானியத்தை தான் பார்க்குது. அப்படி மனுஷன் பாவத்தை தான் பார்க்குறான். அந்த பாவம் இன்பமாக இருக்கிறது, அந்த பாவம் சுகமாக இருக்கிறது. அதை நோக்கி நான் ஓடுவேன், அதை நான் கட்டி பிடித்துக்கொள்வேன், அதை அள்ளி எடுத்துக்கொள்வேன், அதை என்னை விட்டு விலகாதபடிக்கு நான் இறுக பிடித்து கொள்வேன் என்று ஓடுறான். அவனுக்கு தெரியலை சற்று நேரத்துக்குள்ளாக கண்ணியில் அகப்பட்டு அவன் மரித்து போவான் என்று. அந்த குருவிக்கு தெரியலை சற்று நேரத்துக்குள்ளாக கண்ணியில் அகப்பட்டு மரித்து போகும் என்று. அந்த கண்ணிக்குள்ளே அகப்படாதபடிக்கு தேவன் குறுக்க வந்து கண்ணியை தெறிக்க வைத்து குருவியும் அதன் ஜீவனையும் காப்பாற்றுகிறாரே, அதுதான் உலகத்தில் மகா பெரிய அதிசயம்னு சொன்னீர் ஆண்டவரே. ஆமென். எஸ் லார்ட். அந்த பாவத்தில் அவன் அழிந்து போகாதபடிக்கு அவன் ஜீவனை நீர் காப்பாற்றி திருப்பிக் கொள்ளுகிறீரே, இதுதான் பெரிய அதிசயம். பாவத்தை நோக்கி ஓடுகிறவன், பாவத்திலே பிரியப்படுகிறவன், பாவம் இன்பமாக இருக்கிறது என்று நினைக்கிறவன், பாவத்தை வெளிச்சத்திலும் பாவத்தை மறைவிலும் பாவத்தை இருளிலும் செய்கிறவன், அதிலே பதுங்கி இருக்கிறவன், அதற்கு அடைக்கலமாக இருக்கிறவனே, அதிலிருந்து மீட்டு எடுத்து நித்திய ஜீவ வழியிலும் அந்த ஜீவ ஒளி நித்திய ஜீவனை உடைய நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த ஒளியின் பாதையில் கொண்டு வந்து நிறுத்தி இயேசுவின் இரத்தத்தினால, மகத்துவமுள்ள இயேசுவின் இரத்தம், மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தமும் நிரம்பி இருக்கும்படிக்கு செய்து தேவ சமூகத்தை விட்டு நீங்காதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரே, அதுதான் உலகத்தில் மகா பெரிய அதிசயம். அழிவின் குழியிலிருந்து நீக்குவது, நித்திய ஜீவனை கொடுப்பது, நரக ஆக்கினையிலிருந்து விடுவிப்பது, நித்திய ஜீவ வாழ்வுக்குள்ளே சேர்ப்பது, கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலுக்குள்ளே அழிந்து போகாதபடிக்கு மீட்பது, நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் உள்ள நித்திய ஜீவனிலே சேர்ப்பது. இதுதான் மனுஷனுக்கு தேவன் செய்கிற மகத்தான 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 அதிசயம். அதை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. அதையே நான் உங்களுக்கு செய்கிறேன். என்னை நோக்கி வந்திருக்கிற உங்களுக்கு அதையே செய்கிறேன், அந்த நன்மையே செய்கிறேன். அழிவின் குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை பாதுகாத்து நித்திய ஜீவன் பரியந்தமும் உங்களை வழி நடத்தி நித்திய ஜீவன் வரையில் கொண்டு போய் சேர்த்து நிலையாய் காத்து கொள்ளுகிற பரியந்தம் உங்களை காத்துக்கொள்வேன். நித்திய ஜீவனிலே என்னோடு வைத்து காத்துக்கொள்ளும் பரியந்தமும் உங்களை பூமியிலே நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல பாக்கியத்துக்காக, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நித்திய ஜீவனிலும் நித்திய ஜீவ வாழ்விலும் பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலும் தேவனுடைய வழியிலும் தேவனுடைய சமூகத்துக்கு நெருக்கத்தில் கொண்டு வருகிறதுக்கும் பூமியில் யாராலும் முடியாது, மனுஷன் தான் முயன்றாலும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவனை கழுவி, ஒரு மனுஷனை ஒரு ஸ்திரீயை கழுவி பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தம் தகுதியான பரிசுத்தம் ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே சிந்தையிலே உண்டாயிற்று என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காணும்போது அந்த இரத்தத்துக்கு சொந்தமானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறது, சேர்க்கிறது.
ஆகையினாலே தேவனிடத்திலே ஒரு மனிதனை கொண்டு வந்து சேர்ப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து இயேசுவின் இரத்தம் எங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கு செய்திருக்கிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருந்தாலும் கூட போதாது அப்பா. தேவனிடத்திலே சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலே சேர்ப்பது இயேசுவின் இரத்தமே. இயேசுவின் இரத்தம் பேசுகிறது, இயேசுவின் இரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற அக்கினியை கொட்டி மனுஷனை முற்றிலுமாய் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை அழித்து, பாவம் இன்பமாய் இருக்கிறது என்று அந்த இன்பத்தை, இன்பமான பாவம் என்று சத்ரு கொண்டு வந்ததை அழித்து அது கசந்து போகும்படி செய்து, அவனுக்கு ஒரு காலத்தில் இன்பமாயிருந்த பாவம் வேரோடு கசந்து போகும்படிக்கு செய்து, அவன் பாவ வழியிலே போகும்போது இன்பமான வழியிலே போகிறேன் என்று போகிற பாதையிலே இருந்து அவனை மீட்டு எடுத்து, ஐயோ இது அழிவின் பாதை என்கிற அறிவை கொடுத்து ஜீவ பாதைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்து என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறீரே என்று மனிதன் சொல்லி இயேசுவின் இரத்தத்தினாலே வாழும்படிக்கு செய்திருக்கிறீரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்படி தான் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வாழ வைத்து கொண்டு இருக்கிறீர், கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவின் இரத்தமே எங்களிலே நிலைத்திருப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் சாபங்களை அழிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இயேசுவின் இரத்தமே எங்கள் தலையிலிருந்து கால் பரியந்தம் இருக்கிற வியாதிகளை அழித்து குணப்படுத்துவீராக. இயேசுவே, இயேசுவின் இரத்தமே விதவிதமான வழிகளிலே வருகிற மரணங்களை அழித்து ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, பூமியிலும் உம்மோட கூட பரலோகத்திலும் உம்மோட கூட வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை தருவீராக. இயேசுவின் இரத்தமே எங்களுக்குள்ளே இருந்து, இயேசுவே நீர் எங்களை வழி நடத்தி, இயேசுவே நீர் எங்களை மூடி பாதுகாத்து, இயேசுவே உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளே வைத்து, இயேசுவே உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை வைத்து உம்முடைய ஜீவன் எங்களை காக்கும்படிக்கு செய்து, நாங்கள் உம்முடைய ஜீவனுக்குள்ளே மறைந்திருந்து அப்பா பிதாவே, ஜீவனுள்ள தேவனோடு கூட பரிசுத்த வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, இழந்ததை பெற்றுக்கொள்கிற வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, மரணம் நீங்கி ஜீவிக்கிற வாழ்வு, நித்திய ஜீவனை கடைசியில் பெற்றுக்கொள்கிற வாழ்வை கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துக்கும் இரத்தத்துக்கும், சர்வ வல்லமுள்ள இயேசுவையும் இயேசுவின் இரத்தத்தையும் கொடுத்த பிதாவுக்கும், அதை அனுதினமும் எங்களுக்கு அருளி செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சர்வ வல்லமுள்ள தேவனே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்கிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு தகுதியை உண்டு பண்ணி பாக்கியத்தை தந்து எங்களோட கூட இருப்பீராக. எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு அவர்கள் சுமந்து கொண்டு வந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை நிர்மூலமாக்கி போட்டு லகுவாக்கி ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாக செய்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி பூமியிலே சமாதானத்தோட சந்தோஷத்தோட ஜெயகீர்த்தியோட உம்மோட வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்வீராக. நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, மரித்து போயிருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக, மரித்து போயிருக்கிற விசுவாசத்தை உயிர்ப்பிப்பீராக. நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, மரித்து போயிருக்கிற சகல விதமான நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இவைகள் எல்லாவற்றையும் நீர் உயிர்ப்பித்து வாழ வைப்பீராக. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவ வார்த்தையை உட்கொண்டவன் அழிந்து போனதும் இல்லை, அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு நித்திய ஜீவ காலத்துக்கு வாழ்ந்திருக்கிறான் என்று
ஆண்டவரே அறிந்திருக்கிறோம், நீர் அதையே சொல்லுகிறீர். ஆகையினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு வாழத்தக்கதாக உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனை எங்களை நிரப்பி அனுப்பும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்குறோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நேரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தராகிய தேவன் நல்லா பேசினாரா? நம்மோட பரலோகம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரா? நீதியின் பாதையில் திருப்பிட்டாரா? ஆமாம். இப்போ நமக்கு நன்மையும் மேன்மையும் இன்பமும் சந்தோஷமும் ருசிகரமுமாக இருக்கிற வார்த்தைகள் பாதைகள் எல்லாம் நம்மை அழிவுக்கு கொண்டு போகுது. அதிலிருந்து மீட்டு நீதியின் பாதையிலும் ஜீவ பாதையிலும் சுகத்தை கொடுக்குற பாதையிலும் கொண்டு வருகிற தேவன் அவரை கூப்பிடுவோமான்னு காத்துட்ருக்கிறாராம். அப்படி காதை திறந்து வச்சுக்கிட்டு. சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிகிட்டே இருந்தால் கூட கவனம் எங்கேயோ போயிருக்கோம். கேள்வி கேட்டால் என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறான்ல, சில நேரத்தில் நாமே அப்படி சொல்கிறோம்ல. ஏன்னா கவனம் சிதறி போகுது. உன்னை பற்றிய கவனம் சர்வபலமுள்ள தேவனுக்கு சிதறி போவதே இல்லையா? அவ்வளோ கவனமாக கேட்டு, எப்போ என் மகன் கூப்பிடுவா, எப்போ என் மகன் கூப்பிடுவா, அவனுக்கு நான் பதில் கொடுக்கணும். என் மகன் என்ன நம்பியிருக்கான், என் மகன் என்ன நம்பியிருக்கிறா, அவளுக்கு நான் என்ன கொடுக்கணும், பதில் கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாராம். நம்ம அவர்கிட்ட பேசுகிறதுக்கு காத்துட்ருக்குறோமா? அதானே இல்லை. சதா காலமும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகள் கூட அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு திறந்திருக்கணும். சதா காலமும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு வாயும் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ அவரை நோக்கி கூப்பிடணுன்னா இந்த வாய் தானே ஆயத்தமாக இருக்கணும். இந்த வாயில் வேறு ஏதாவது இருந்துதானா என்ன பண்ணுறது? இருக்கக்கூடாது இல்லை. ஆகையினால கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொன்ன இந்த ஜெபத்தில் இருந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற ஒரு காரியத்தை பார்த்துட்டு செய்திக்கு போகலாம். அவரை கூப்பிடுகிற சத்தம், கூப்பிடுகிற வாயிலிருந்து வருகிற சத்தம் அவருக்கு போய் அவருடைய செவிகளிலே போய் கேட்கத்தக்கதாக இருக்கணும். இந்த வாயிலிருந்து வர்ற சத்தம்னு சொன்னார். அவர் பேசுகிறது நம்முடைய செவியிலே கேட்கத்தக்கதாக செவிகள் எப்பொழுதும் என்ன பண்ணணுமா, திறந்திருக்கணும். முழு நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தால் என்ன ஆகிறது? சிலரை பார்க்குறோம் வழியில், காது ரெண்டுக்குள்ளே என்ன இருக்கும், அப்படி பட்டன் மாதிரி இருக்குதே, அதில் வந்து மைக் போல், அந்த மைக்கை போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போவாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு பைத்தியமாக இருக்குதே, யாருமே முன்னால் இல்லை, யார்கிட்ட பேசிட்டு போகிறாங்க இவங்கன்னு நினச்சிட்ருப்போம். அதை காதுக்குள்ளே போட்டிருக்காங்களே அந்த மைக், இந்த சின்ன மைக்கு பட்டன் மாதிரி இருக்குது, அதிலேருந்து வெளியில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிவிட்டு தெரு வழியாக போயிட்டுருப்பாங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தன்னை போல் பேசிட்டு போகிறவன் என்னன்னு சொல்லுவோம், நம்ம அவனை பைத்தியம்னு சொல்லுவோம். ஆமாம், அதில் வந்து பாரபட்சமே கிடையாது. நீயா நானா, யார் அதிகம்? அங்கே தானே இப்போ வராரு கர்த்தர். கர்த்தர் கூட நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு அங்கே தானே இப்போ பாயிண்ட்டே பிடிச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்துடலாம் அவர் சொல்கிறபடிக்கு நம்ம பேசுகிறோமான்னு. இல்லாட்டா
உடனே சரிப்படுத்திக்கணுமா. சரிப்படுத்துறதுக்காக தான் நம்ம நேசிக்கிறாரு. நம்மளை சரிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் இதை சொல்கிறாரு. நீங்கள் கூப்பிடுற சத்தம், அந்த வார்த்தை, சத்தம் என்பது சத்தத்தில் வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என் செவிகளிலே வந்து சேரத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்னப்படுத்துமா? இப்போ தீட்டுப்படுத்துகிற வார்த்தை தேவனிடத்தில் நம்ம பேசலாமா? பேசக்கூடாது இல்லை. அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து வாயின் வார்த்தை வழியாக தீட்டுப்படுத்துகிற தேவனுக்கு அருவருப்பு. தீட்டுன்னா அருவருப்பு தானே. தீட்டுன்னு துறையிற அப்படின்னு சொல்லுவோம். தீட்டுனாயே அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. அப்போது அந்த வார்த்தைகள் தீட்டு போல் இருக்கிற வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் மனுஷனுக்குள்ளே இருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுக்குள்ளே இருந்து வருதுன்னா அவனையே அந்த வார்த்தை தீட்டுப்படுத்தி தேவ சமூகத்துக்கு வரவிடாத பண்ணுது. உலகத்தில் வந்து சாதாரண வழக்கில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையின் முறைமையில் ஒரு தீட்டு என்று நம்ம சொல்லுகிற காரியம் நமக்கு தெரியும். பெண்களுக்கு வழக்கமாக இருக்கிற ஒரு வழிபாடு. சில நேரம் மரணம் நேரிட்ட வீடுகளுக்கு போயிட்டு வந்தோன்னா அது தீட்டு. அவங்க எங்கேயும் போயிட முடியாது, தொட்டிட முடியாது, வெளியே எங்கேயும் போயிட முடியாது. குளிக்கணும், குளித்து பரிசுத்தமாகணும். வெளியரங்கமான பரிசுத்தம். இப்போ உள்ளே இருக்குது வருது இல்லை. இது இந்த உள்ளே இருக்கிற மனசை எதை வச்சு கழுவுறது? வெளியில் தீட்டுன்னா குளிச்சிடலாம், போகலாம், தண்ணி நல்லா தலைவர இருந்து ஊற்றி கழுவலாம், சோப்பை போடலாம், என்னென்ன விதமானதெல்லாம் போட்டு சுத்தப்படுத்திட்டு உள் வஸ்திரத்துலேருந்து வெளி வஸ்திரம் வரைக்கும் எல்லாவற்றையும் களைஞ்சி போட்டு துவைச்சி எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளேருந்து வர்றது தீட்டுப்படுத்துதுன்னா அது என்னதுன்னு இப்போ முதலாவது சொல்ல போகிறாராம் கர்த்தர். வாசிமா 21. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய போதும். எத்தனை காரியம் வருதான் இருதயத்துக்குள்ளே இருந்தேன்னு பாருங்கள். தீட்டுப்படுத்துறது இருதயத்தை. மனுஷனுடைய இருதயம் தீட்டுப்பட்டால் எல்லாமே ஆவி ஆத்தமாக சரியான தீட்டுப்பட்டு போகுது. மனுஷனை தீட்டுப்படுத்துகிற, அருவருப்பாக்குகிற, தேவனுக்கு முன்னதாக அவன் அருவருக்கப்படத்தக்கவனாக, அவள் அருவருக்கப்படத்தக்கதாக மாற்றி போடுதான். அப்போ மனசில் இருந்து இது வெளியே வருதான். அப்போ முதலாவது என்ன வருதான்? பொல்லாத சிந்தனை. என்ன சிந்தனை? சரியான சிந்தனை இல்லை. பொல்லாததுன்னு சொன்னால் சரியான சிந்தனை இல்லை. யாரை பற்றி வரும் இந்த சிந்தனை? நம்மளை பற்றியே நம்ம பொல்லாத சிந்தனையை உண்டாக்கிக்குவோமா? பண்ண மாட்டோமே. நான் எப்படிப்பட்டவ தெரியுமா பேசுகிறோம்ல. நம்மளை பேசுகிறோமே, கேட்குற செவிகள் கர்த்தருடைய செவி கேட்டு சொல்லுதே. அப்படி பேசுகிறேன். நான் எப்படிப்பட்டவ தெரியுமா? என் காலத்தில் எப்படி தெரியுமா? இப்போ எப்படி தெரியுமா? சும்மா நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் அதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுவாங்கள்ல பழமொழி. கடுகு சிறுத்து போனாலும் அதனுடைய எண்ணெய் அப்படியே இருக்குமா? நல்லா தெரியுதில்ல நமக்கு. அதனுடைய காரம் அப்படியே இருக்கும். எவ்வளோதான் ஏசாமி பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன், நான் இப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளத்தில் இருந்து தீட்டானதும் தேவனுக்கு அருவருப்பமானதாக வருதான். அது என்ன? முதலாவது
வேண்டாத சிந்தனை. வேண்டாத சிந்தனை அவர்களை பற்றி இல்லை, மற்றவர்களை பற்றி தான் வரும் சிந்தனையே. இது வரைக்கும் நல்லது நாங்கள் சிந்திக்கிறோன்னு சொன்னோம்ல நம்ம. இப்போ பார்த்தீங்களா, கேட்குறவரும் பார்க்குறவரும் என்ன சொல்கிறாரு? இதனால் உங்களை தீட்டுப்படுத்திக்காதீங்க. அடுத்தவங்களை பார்த்து பொல்லாத சிந்தனை. நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்கிற, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, நீ ஏன் இப்போ இப்படி நிற்கிற, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்குற, நீ ஏன் இதை பண்ணிட்டுருக்குற, ஒவ்வொன்றையும் பார்த்து குற்றம் சொல்லுகிற பொல்லாத சிந்தனை. குற்றம் சொல்லுகிற பொல்லாத சிந்தனை. இப்போ நமக்கு நல்லது செய்கிறதுக்கு தானே மனுஷர் அங்கே வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்க நல்லது செய்துட்ருக்கும் போதே அவங்கக்கிட்ட நீ இப்படி செய்கிற, இப்படி நிற்கிற, இப்படி பேசுகிற, இப்படி பண்ணுற, நீ இதை மாதிரி பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அருவருப்பும் தீட்டுமான வார்த்தையுமா இருக்குதான். யாருக்கு? கர்த்தருக்கு. உனக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் உனக்கு மக்களை கொடுத்துருக்கேன். நீ தனியாக இருந்தியானா உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்க முடியாது. ஆகையினால உனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கேன். ஆகையினால நீ காக்கப்படுவாய். ஒரு மனைவியை கொடுத்தா நீ தீமையிலேருந்து காக்கப்படுவாய். என்ன தீமை? சாத்தா என்ன செய்வான்? சிலர் மனைவி இருக்கும்போதே பல ஸ்திரீகளோட போகிறாங்க. மனைவி இல்லாத இருந்தால் பல ஸ்திரீகளோட போய் விபச்சாரத்திலும் வேசி மார்க்கத்திலும் காம விகாரத்திலுமே அழிஞ்சு போயிடுவான். ஆகையினால உனக்கு நான் ஒரு மனைவியை கொடுக்குறேன்னு ஒரு மனைவியை கொடுக்குறாரு. நீ தனியாக இருந்தால் பல ஆண்கள் உன் மேலே கண்ணை வைத்து உன்னை கெடுத்து நாசமாக்கி நீ உயிரோடு இராதபடிக்கு உன்னை கெடுத்து போடுவாங்க மகளே. ஆகையினால உனக்கு ஒரு பாதுகாப்புக்கு, கடைசி பரியந்தம் பாதுகாப்புக்கு நான் இருக்கும்போதும் உலகத்தில் ஒரு ஆண் துணையை நான் உனக்கு கொடுக்குறேன். 2 பேரும் அப்படியே குச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? 2 பேரும் அப்படி பார்த்துக்கிட்டு நமக்கு பிள்ளை வேணும்னு அடுத்ததுக்கு நினைப்பாங்கல்ல, கணவன் நம்ம மனைவியும். இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இது கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சிலரெல்லாம் பண்டைய காலத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டிருக்கேன். ஒரு பூச்சியும் காணும், ஒரு புழுவையும் காணும். நல்லது பூச்சி இல்லாததும் புழு இல்லாததும் நல்லது தான். ஆமாவா இல்லையா? என்ன தான் அந்த பூச்சி? ஒரு குழந்தை. ஒரு பூச்சியும் காணும், ஒரு புழுவும் காணும். இவங்க அப்பா என்ன பண்ணானோ, இவங்க அம்மா என்ன பாவம் பண்ணாலோ, இது என்ன பாவம் பண்ணுச்சோ, அவன் என்ன பாவம் பண்ணானோ, அதுக்கு பிள்ளை இல்லை. அதுக்கு தானே பிள்ளை இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். அதுக்கு தானே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பேசுகிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உனக்கு ஏன் அது மேலே கவனம்? அது பூச்சி இருக்குதோ, புழு இருக்குதோ, பிள்ளை இருக்குதோ, பிள்ளை இல்லையோ, அது வழியில் போகிறது, எங்கேயோ இருக்கிறது, அதை பார்த்துக்கோ, அதை பேசுன்னு உனக்கு அதிகாரம் கொடுத்து நேரத்தை கொடுத்தது யார்? யாரும் கொடுக்கல. அந்த வார்த்தை நம்ம அவங்கள குறித்து பேசுகிற அந்த வார்த்தை தேவனுக்கு எப்படி இருக்கான்? தீட்டுள்ளதும் அருவருப்புமானதாக இருக்குது. அடுத்தவர்களை பற்றி பேசாத. அடுத்தவங்க குறைவாக இருக்கிறாங்களா? ஒரு குழந்தை இல்லையா? அப்போ அந்த தீட்டான வார்த்தை நம்மகிட்ட இருந்து போயிடணுன்னா இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய இருதயத்தை கழுவுமா. அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுமா? நமக்குள்ளே பாவம் அவங்களுக்கு என்ன குறையோ, ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரே. என்ன கேட்குமா அந்த இருதயம்? ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குமா. அந்த சத்தம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, பிரியம் இல்லாமல் இருக்குமா? அதுதான் தீட்டில்லாத வார்த்தை. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்க தீமை செய்துட்டே இருந்தாலும் கூட தீமையிலேருந்து அவங்கள விலக்கி காத்துடுங்க. நன்மை செய்யுங்கன்னு நம்ம கேட்கணுமா. என்ன குறை இருக்கோ அந்த குறையை நீக்கிட்டு நன்மை செய்யுங்கன்னு கேட்குறோமா. அதுதான் தீட்டில்லாத பரிசுத்தமான இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட வார்த்தை. அப்படி இருந்தால் தான், அப்படி நீங்கள் பேசினாதான், அப்படி சிந்தனையில் இருந்தால் தான், சிந்தனையில் இருந்தால் தானே வெளியே வரும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தரோட கூட ஒன்றா இருக்க முடியும். ஆமேன்.
அப்போ நம்ம அது போல் செய்யாத இப்போ எவ்வளோ நாள் எத்தனை பேர் இருந்திருக்கிறோன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு க்ஷணம் அப்படி யோசித்து பாருங்கள். யோசிக்கிறேன்னு எங்கேயாவது போயிடாதீங்க. இங்கேயே இருந்து என்ன பண்ணணும், நான் அப்படி பேசியிருக்கேனே, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் கஷ்டப்படுறான், அவன் பண்ண பாவத்துக்கு அள்ளி கொட்டின்னு இருக்கிறான், இதுவும் அனுபவிப்பான், இதுக்கும் மேலே அனுபவிப்பான், இது மட்டுமா அனுபவிப்பான், இதுக்கும் மேலே அனுபவிப்பான். இது சொல்கிறதுக்கு நீ வேணுமா? சாத்தான் தான் இருக்கானே. சாத்தான் நிச்சயம் அவன் என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை சாபம் போட்டுட்டு தானே இருக்கிறான். அப்படி இருக்கையில் நீ எதுக்கு சாபம் போடணும்? அவன் இருக்கிறான்ல, அவன் போதும் இல்லை. அப்போ நீயும் சேர்ந்து அப்படி பேசினியானா நீ யாரோட போய் நின்றுக்கிற? சாத்தானோட நிற்கிற. அப்போ ஆனால் நீ சொல்கிறது என்ன, நான் தேவனோட கூட இருக்கிறேன், நான் கர்த்தரோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறது பொய் தானே. அப்போ நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் தேவனோடு இருக்கத்தக்கதாக பேசலை, நான் தேவனோடு இருக்கத்தக்கதாக சிந்திக்கலை, நான் தேவனோடு நான் தேவனோடு இருந்தால் தேவன் என்னோட இருப்பார், என் குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், என் குறைகளை நிறைவாக்குகிறவர் அவர் ஒருத்தர் தான். அப்போ நான் அவரோட கூட இருக்கணும்னா அவர் பேசினது மாதிரி நான் என்ன பண்ணணும்? பேசணும். அவர் சிந்திக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அவர் செயல்பட்ட மாதிரி நான் செயல்படணும். இவைகளிலே மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்குமானால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனுஷரிடத்தில் நாம் அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறார் கர்த்தர். பக்கத்தில் வாழறவங்க, முன்னால் வாழறவங்க, இந்த பக்கம் வாழறவங்க, பின்னால் வாழறவங்க எல்லாரையும் யாரை பார்த்தாலும் அவங்களில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த குறையை அவங்களிருந்து எடுத்துருங்க, உங்களால் தான் முடியும், உங்கள் ஒருத்தரை தவிர யாராலும் எடுக்க முடியாது, அவங்கள சரிப்படுத்துருங்க ஆண்டவரே, அவங்க குறையை இன்றைக்கி சரிப்படுத்துங்க, அவங்க சமாதானமாக இருக்கட்டும், எங்களோடவும் சமாதானமாக இருக்கட்டும். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? சமாதானமாய் வாழ்வது. அப்போ தேவனோட இருக்க முடியும். தேவன் நம்மோட இருப்பார். நம்மோட இருக்கும்போது நமக்கு என்ன குறைவுன்னு தேவன் பார்த்து அந்த குறைவுகளை சரிப்படுத்திடுவார். ஆமாவா இல்லையா? இப்போ இதில் வரிசையாக நிறைய ஒரு 13 காரியங்கள் அதில் சொல்லியிருக்காரு. தூஷணம், அதில் களவு, கொலைபாதம், விபச்சாரம், வேசி மார்க்கம், பொருள் ஆசை, பணத்தின் மேலே ஆசை, அவங்க வச்சுருக்கிறது எனக்கு கட்டாயம் இருக்கணும்னு நினைக்கிறது, அது கிடைக்கிறதுக்கு கடனை உடனே வாங்கி கூட நம்ம என்ன செய்திடணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த கடனை எப்படி அடைக்கிறது? கையில் காசு இல்லாததுனால தானே கடனை வாங்குகிறோம். இதை வாங்கினதை கையிலேயே காசு இல்லை, மேற்கொண்டு வாங்கிட்டோம், இதையும் வாங்கி இது அதிகமாக இருக்குது, இந்த காலியாக இருக்கிறதுல இதையும் சேர்த்து எப்படி என்னுடைய செலவையும் இதையும் சேர்த்து எப்படி கொடுக்கறது? கஷ்டம் இல்லை? அதனால் அப்படி அந்த மாதிரி செயல்பாட்டுக்குள்ளே போயிடாதீங்க. அது உங்களை சாத்தானோட சிக்க வச்சிடும். சாத்தானோட சிக்க வச்சிருச்சானா அதனோடவே நீங்கள் இணைப்பட்டவங்களாக இருப்பீங்க, அதை பற்றியே சிந்திச்சிட்ருப்பீங்க. ஆகையினால சாத்தானோட இணைஞ்சி எதை பற்றி சிந்தனை இருக்குதோ அதோட கட்டுப்பட்டு தீட்டுப்பட்டவர்களாக தேவனுக்கு அருவருப்பு உள்ளவர்களாக மாறிடுவீங்க. கொலை பாதகம், கத்தி எடுத்து கொன்னாதான் கொலை இல்லை, வார்த்தையினாலே சொன்னால் கூட சிலர் செத்து போயிடுவாங்க, வார்த்தையினாலே கொன்னுடுவாங்க. வீட்டில் இருக்கிறாங்க, நல்ல உதவி தான் செய்துட்ருப்பாங்க, அவங்களால அவங்க சக்திக்கு ஏற்றபடி உதவி செய்துட்டு தான் இருப்பாங்க, வேலை செய்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்னத்தை செய்கிற, தாடி மாடாட்டம் உடம்பு வளர்த்து வச்சுருக்கிறேன், ஓடி ஓடி இந்த மாதிரி வயசில் ஓடி ஓடி உழைக்க வேண்டாமா, என்ன வேலை செய்து அழுத்துட்டேன்னு உட்காந்துக்கிட்டேங்க கீழே. இப்படி கேட்குறவங்கள தான் கொலை பண்ணுறாங்களாம். வீட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்க?
வார்த்தையினாலே கொலை பண்ணுறாங்களாம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமா, இவ்வளோ வேலை நான் தான் செய்கிறேன், சமைக்கிறேன், காஃபி போட்டு கொடுக்குறேன், வீடை பெருக்கிறேன், வாசலை பெருக்கிறேன், வெளியே தெளிக்கிறேன், துணியை துவைக்கிறேன், சுத்தமாக வச்சுக்கிறேன், வேலைக்கு சாப்பாடு செய்து 3 வேளை 4 வேளை செய்து கொடுக்குறேன். நீ என்ன செய்கிற தண்டம் நீ இருக்கிறத விட இல்லாமல் இருக்கலாம், நீ ஒழிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, என்னால் எல்லாம் செய்துக்க முடியும் ஒன்று பேசுகிறாங்களாம். அந்த வார்த்தை கத்தியம். அது என்னது அது? கத்தி, பட்டயம். இப்படிப்பட்ட வார்த்தை வெளியே வந்ததானா அடுத்தவனே ஏன் உயிரோடு இருக்கிற, நீ செத்துப்போன்னு சொல்லிகிட்டே இருக்குமா. ஏன் சொல்லும், நீ இவ்வளோ வேலை செய்துட்ருக்க, அடுத்தவன் அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான், அடுத்தவன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறா. நீ என்னத்தை கிழிச்ச, நீ என்னத்துக்கு இருக்கிற? சில வாய் சொல்லுமா செத்தே போகணும்னு சொல்லுமா, சில வாய் நீ இருக்கிறத விட செத்து போன்னு சொல்லுமா, சில வாய் நீ பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுமா, சில வாய் இவ்வளோ வேலை செய்தாலும் உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே இருக்கணுமா, உட்காரக்கூட கூடாது. அலுத்து போய் ஏதாவது வேலை செய்து கொஞ்சம் படுத்து உறங்கலான்னா உறக்கத்தை யார் கொடுக்கறது? கர்த்தர் தானே கொடுக்குறாரு. அந்த உறக்கம் படுத்து தூங்குற நேரம் தான். இப்போ செய்தி கேட்கும்போது உறக்கத்தை தேவன் கொடுத்தாருன்னு டமாருன்னு தூங்கிடாதீங்க. தேவன் தானே தூக்கத்தை கொடுத்தாரு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், கர்த்தர் தானே எனக்கு தூக்கத்தை கொடுத்தாரு அப்படின்னு தூங்கிட்டீங்கன்னா கேட்டு தூங்காதபடிக்கு விழிச்சு இருந்து கேட்கணும். ஆமாம், வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அப்போது உறங்குற நேரத்தில் தான் உறக்கம். விழிச்சிருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? உறங்கக்கூடாது. விழிச்சிருந்து வேலை செய்யணும். அந்த உறங்குற நேரத்தில் உறங்கினா கூட ஐயோ எப்படி இது மாடு கணக்கில் தூங்குதே, இது என்ன கணக்கில்? மாடு கணக்கில் தூங்குது. இது மாடு கணக்கில் தூங்குது. நான் அந்த கேள்வியை கேட்கலான்னு நினச்சேன் உங்ககிட்ட. நீங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா மாடு தூங்குறத? நான் பார்த்ததில்லை. அதனால் நீங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா? அது எப்படி தூங்கும்னுட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். மாடு கணக்கில் தூங்குது. பேசுகிறாங்களே மனுஷர், தூங்குமா? பார்த்தீங்களா, பார்த்துருக்குறாங்க. அந்த மாடு கணக்கில் தூங்குறாங்கன்னு. மாடு தேவன் மனுஷனாக சிருஷ்டித்திருக்கும் போது, அவர் சாயலில் படைச்சிருக்கும்போது மனுஷனை போய் மாடு கணக்கில்ன்னு சொன்னால் தேவனுக்கு எப்படி இருக்கும்? நான் மாடா? வருமா இல்லையா கோவம்? அப்போ தேவன் நம்ம மேலே எவ்வளோ சகிச்சிட்ருக்கிறாரு. தேவனுக்கு அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் இருக்குது. நான் சர்வவல்லமுள்ள தேவன் என் சாயலில் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நீ மாடு கணக்கில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் என் சாயலில் தானே சிருஷ்டித்தேன். நான் மாடா? மாடு கணக்கில் இருக்கிறேன் நான். யாருக்கு விரோதமான பாவம் இதெல்லாம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். உன்னையிலிருந்து தீட்டானவைகளும் உன்னையிலிருந்து தேவன் கேட்கறதுக்கு அருவருப்புமான காரியம் உன்னையிலிருந்து புறப்பட்டு வருமானால் ஒரு நன்மையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே தேவனுக்கு பிரியமான வகையில் கேட்கக்கூடிய வார்த்தையை பேசினாதான் அந்த வார்த்தை தேவனுடைய செவியிலே போகும்போது நமக்கு பதில் கொடுத்து என்ன தேவையோ அந்த தேவையை செய்து மன்னித்து பராமரித்து பாதுகாத்து செம்மையான வழியில் நடத்தி கொண்டு போவார். ஆகையினாலே நம்மை தேவன் நிதானிக்கிறது, அளந்து பார்க்குற அளவுகோல் என்னன்னா வாயின் வார்த்தை. நீ யாருடைய பிள்ளையாக இருக்கிறன்றத நீ தேவன் அறிந்து கொள்ளணும், மனுஷர் அறிந்து கொள்ளணும்னா உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. வாயிலிருந்து வருகிற வார்த்தை. அவன் தூங்குறான், நாளெல்லாம் உழைக்கிறான், அவன் கொஞ்ச நேரம் தூங்குறான். அந்த தூக்கம் கூட இல்லைன்னா அவன் சரீரம் செத்து போயிடும். அவன் உயிரோடு இருந்தால் தான் இன்னும் உனக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பான், உனக்கு உதவியாக இருப்பாள். அதுக்காக தான் தூங்குறான், சுகப்படுத்துகிறான்.
அதை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது உனக்கு உதவியாகவும் வீட்டார் பக்கத்தில் உனக்கு கொடுத்துருக்குறவங்க, சிந்தைகள் தப்பிதமான சிந்தைகள். கொலைப்பாதம் என்பது வாயின் வார்த்தையிலிருந்து வருகிற பட்டயம். அதனாலே கொன்று போடாதே மனுஷரை. அந்த மனுஷரை உனக்கு கொடுத்துருக்கவங்கெல்லாம் யாருன்னா தேவ தூதர்கள் என்று நினைத்துக்கோ. உனக்கு உதவி செய்ய நான் கொடுத்துருக்குறவங்கெல்லாம் யார்? தேவ தூதர்கள். அப்படி நினச்சி பாரு. நான் என்னுடைய சாயலில் என்னுடைய மனுஷனை, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கிற மனுஷனையும் ஸ்திரீயும் உண்டாக்குனேன். அவங்கள உனக்கு வச்சுருக்கிற எதுக்குன்னா மாடு மாதிரி கழுத மாதிரி குரங்கு மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை, தேவ தூதனை போல உனக்கு நன்மை செய்ய. அவங்கள நீ தூஷிப்பையானா, அவங்கள நீ குறை சொல்வாயானா, அவங்கள வார்த்தை என்கிற பட்டயத்தினால நீ வெட்டுவாயானால் கொலை பாதகம். இந்த வார்த்தைகள் தேவனுடைய பார்வையில் அசுத்தம். என்னது? அசுத்தம், தீட்டு. அந்த அசுத்தத்தை தேவன் என்ன சொல்கிறாரு? தீட்டு என்று சொல்கிறாரு. அப்போ உன் வாயிலிருந்து வர்ற இந்த வார்த்தை தீட்டுன்னா உன்னை பார்ப்பாரா? அவர் பார்க்க மாட்டார்ல. அசுத்தத்தையும் தீட்டையும் யாராவது நம்ம மனுஷர் பார்ப்போமா? நாமே பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை வாயிலிருந்து வருகிறதுன்னா அந்த மனுஷனை தேவன் ஐயோ நான் என் பிள்ளை அப்படின்னு பார்த்துட்ருப்பாரா? அப்படி பார்ப்பாரா? அப்போ தேவன் நம்மை பார்க்கலன்னா நம்ம பார்க்கறதுக்கு பார்த்து பாதுகாக்கிறது யார்? தேவன் நம்மளே பார்க்கணும்ல. அப்போ நம்ம அதுக்கு அவர் நம்ம பார்க்கணுன்னா நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? ஆமாம். இது வரைக்கும் என்ன வார்த்தை பேசணும்? கொலைப்பாதகமான வார்த்தை, கொல்கிற வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வேலை செய்துட்டு இருந்தேன். ஒரு பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க. ஒரு பிள்ளையினுடைய தாய் ஒரு நாள் வந்தது. சின்ன பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு ஓன்னு அழுதுது. என்னம்மா இப்படி அழறேன்னா, நான் இந்த பிள்ளைய நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குவீங்களா? எது வரைக்கும் பார்க்கணும்? ஸ்கூல் முடிகிற வரைக்கும். இல்லை வாழ்நாளெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? எதுக்காக? நான் சாகணும்னு விரும்புகிறேன். என்ன விருப்பம்? ஏம்மா நீ சாகணும்னு விரும்புகிற? உனக்கு என்ன வந்தது? நீ பெற்றிருக்கிற குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைய பெருசாக்கணும், பாதுகாக்கணும். அதுக்கு யார் சாப்பாடு போடுவா? அதுக்கு தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். அது தண்ணி ஊற்றுவா, வளர்ப்பா, யார் செய்வான்னா நீங்கள் தான். ஏன்னா நான் இந்த பள்ளிக்கூடத்தில் உலகத்தில் பார்த்தபோது தேவனுடைய இறக்கம் உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் பேசுகிறதில், பழகிறதில், பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதில்ல, பிள்ளைங்க மாறுகிறதில்ல. ஆகையினாலே என் பிள்ளைய கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எஸ்ன்னுட்டா நான் போய் தூக்கு போட்டு செத்துருவேன். இது எப்படி இருக்கு? எஸ்ன்னா என்ன பண்ணிவிடுவாங்க? அப்போ நான் எஸ்ன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா நீ தான் தூக்கு போட்டு சேர்த்துருவேன். இந்த மேடம் தான் வந்து பார்த்துக்கிறேன் நாங்கள் என் பிள்ளைய. அதனால நான் தூக்கு போட்டு சேர்த்துட்டேன்னு சொன்னால் பழி யார் மேலே வந்துடும்? என் மேலே வந்துடும்ல. அவங்க மேடம் மேலே வந்துடும். அப்புறம் கேட்டேன், ஏம்மா நீ சாகணும்னு இப்படி விரும்புகிறியே, என்ன தான் அவ்வளோ ஆசை உனக்கு சாவு மேலேன்னா? இதுதான் வார்த்தையை சொன்னது. கவனித்து கேளு. என் ஹஸ்பண்டு குடிக்கிறவங்க, அவன் குடிக்காரன். அவனுக்கு பேர் என்னது? குடிக்காரன். என்னைக்காவது குடித்தா பரவாயில்ல, அவன் குடிக்காரன். குடிச்சிட்டு வருவான். நாங்கள் கதவை அடிச்சுட்டு படுத்துருவோம். 2 மணி 3 மணிக்கு வெடிகால நேரத்தில் தான் வருவான். எங்கேயாவது குடித்து விழுந்து கிடப்பான். அவனுக்கு புத்தி தெளியறதே 2 மணி 3 மணிக்கு தான் தெளியும். அப்போ தான் வருவான். வந்து கதவை டம 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 டமான்னு தட்டுவான். ஏன்னா நாங்கள் விழிச்சிருந்து எழுந்து வந்து கதவை திறக்கணுன்னு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எழுந்து சாணியம் பிடிச்சுவேன், இவன் ஏன் உயிரோடு இருக்கிறான் இன்னும் சாகாமல், எங்கள் தூக்கத்தையெல்லாம் கெடுக்கிறானே, நாங்கள் படுத்து தூங்குறதை எங்களுக்கு கெடுக்கிறானே,
பொண்டாட்டி பிள்ளைய கெடுத்துட்டு அந்த சத்தம் போட்டால் பரவாயில்ல, இவன் இவ்வளோ பெரிய சத்தத்தை இப்போ உண்டாக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு நாங்கள் சாகும்படிக்கு செய்கிறானா இவன் செத்து தொலைஞ்சாதான் அவன் பொண்டாட்டிக்கும் நல்லது, அவன் பிள்ளைங்களுக்கும் நல்லது. ஒரே பையன்தான், பிள்ளைக்கும் நல்லது, கூட தாய் இருக்கிறாங்க, அவங்க பெற்ற தாய்க்கு கூட நல்லதுன்னு வசைப்பாடிகிட்டே இருப்பாங்களாம் பக்கத்தில் இருக்கிற வீட்டார் எல்லாரும். இதை கேட்டு 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 ஒரு நாள் இந்த மனைவியே சொல்லிடுச்சான், இப்படி எல்லாரும் வந்து நீ செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் உபத்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் தான் உயிரோடு இருக்கிறியோ செத்து தொலைகிறதானேன்னு. இது சொல்லிவிட்டு இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு இந்த அம்மா. அவங்க அம்மா அந்த இந்த அம்மாவுடைய மாமியார் அந்த கணவனுக்கு அம்மா, அவங்க இப்போ ஒரு வேலையாக வீட்டு வேலையாக போயிட்டாங்களாம். இவன் வழக்கமாக வேலைக்கு போகிறவன் போய் குடித்து கூத்தாடி வருவான் விடியற் காலம். அன்னைக்கு பார்த்தா வீட்டுக்குள்ளே தூக்கில் தொங்கிட்டுருக்கானா. என்ன அவன் சொன்னால் பரவாயில்ல, இவன் சொன்னால் பரவாயில்ல, இவன் சொன்னால் பரவாயில்ல, அவன் சொன்னால் பரவாயில்ல, இவன் சொன்னால் பரவாயில்ல, சுற்றிப்பட்டவில் இருந்தால் சொன்னால் பரவாயில்ல, என் பொண்டாட்டி நீ சொல்லிட்டிய, என் பொண்டாட்டி குடிக்காதடாப்பான்றாள், அதுக்கு வந்து கீழ்ப்படியக்கூடாதா? குடிக்காம வா, எல்லாரும் நிந்திக்கிறாங்களே உன்னை, வெக்கமாக இருக்குது எனக்கு, மானமே போகுது வெளியே வர்றதுக்கு, அதுக்காக நீ குடிக்காதவான்னு அந்த மனைவி கேட்குறாளே, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதா? எல்லாரும் நிந்திக்கிறாங்க, நீ ஏன் தான் உயிரோடு இருக்கிற, செத்து தொலையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க அந்த அம்மா பிள்ளைய விட. அந்த ஐயா தூக்கு போட்டு செத்துட்டார். ஆமாம், வீட்டுக்கு போனால் இது தொங்கிட்டுருக்குது, அலறிட்டாங்க அந்த அம்மா. அவங்க அம்மா வந்தாங்க. இப்போ மாமியார் யாரை தான் பழி சொல்லுவாங்க? சும்மாவே மருமகள் தேனாக இனிப்பாங்க இல்லையா மருமகளுங்க. அதான் ஏதோ சொல்கிற மாமியாரும் எப்படின்னு தெரியல. ஒரு மக ரெண்டு மருமக, ஒரு மருமக ரெண்டு மருமக அப்படி இருக்கும். ஆனால் அது வந்து என் மருமக எனக்கு தேனுப்பா, எனக்கு எப்படி இருக்குது என் மருமக தேனு. மருமக சொல்லணும் என் மாமியார் எனக்கு தேனாக இனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் மாமியாருங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஆமாவா இல்லையா? மாமியார் ஆகாத ஒருத்தரும் இல்லை. ஆகையினால பாருங்கள், மாமியாருங்கெல்லாம் எப்படி தேனாக மருமக்களுக்கு இனிக்கிறோமா, மருமக்கள் எல்லாம் மாமியாருக்கு தேனாக இனிக்கிறாங்களான்னு பாருங்கள். இந்த கேஸு அந்த ஒர்ஸ்ட்டாக போச்சு அவங்களுக்கு. என் பிள்ளையே கொண்டு தேடி இவ்வளோ காலமும் பக்கத்தில் இருக்கிற 15 வீடு, முன்னால் இருக்கிற 20 வீடு, இந்த பக்கத்தில் இருக்கிற 15 வீட்டாரை எல்லாம் சொன்னது தாய்க்கு ஒன்றும் என்ன பண்ணலை. ஆமாம், அது கேரைலெஸ். அதாவது நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நீ எப்படி சொல்லலாம் என் பிள்ளை செத்துட்டானே. அவன் சொல்கிறானே, எவன் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, என் பொண்டாட்டி சொல்லிட்டாலே நான் எப்படி உயிரோடு இருக்கிறது, என் பொண்டாட்டி சொல்லிட்டாலே நான் குடிக்காமல் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா பாருங்கள். அதானே செம்மையான நினைவு. அதனால் நான் சொல்லிட்டேனா மேடம், அதனால தான் செத்துட்டானா. இப்போ என்னை வந்து எங்கள் மாமியார் இருக்க முடியாத, நீ செத்து தொலைகிறதானடி என் பிள்ளைய சாக வச்சுட்டியே, நீ செத்து தொலைகிறதானடி என் பிள்ளைய சாக வச்சுட்டியான்னு என்னை நிந்திக்குது. ஆகையினால நான் என்ன பண்ண போகிறேன், என் மாமியார் பார்த்துக்காது. எனக்கு தயவுசெய்து நான் உயிர் பிச்சையாட்டம் கேட்குறேன் உங்ககிட்ட, இந்த பையனை வந்து காப்பாற்றிடுங்க, நான் போயிட்டு செத்துறேன், அதுக்கு தான் நான் போய் செத்துடுறேன்னு சொல்கிறேன். மருந்து வேணா கூட வாங்கி குடித்து செத்துருவேன், எந்த விதத்துலையாவது நான் சாவேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. இது என்ன, இது அநியாயமாக இருக்குது. ஜீவ அதிபதியாக நான் யோசித்து பாருங்க, ஜீவ அதிபதியா? யார் ஜீவ அதிபதி? சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு புண்ணியத்துக்கு எல்லாருக்கும், எனக்கு ஜீவன் உங்களுக்கும் ஜீவன் அவர் புண்ணியத்துக்கு கொடுத்துருக்குறாரு, வாழ்ந்துருங்கன்னு. அவருக்கு நல்ல சுகந்த வாசனையாக நம்ம நினைக்கணும், சுகந்த வாசனையான வார்த்தைகளை பேசணும், அப்போ தான் அவர் நம்மை ஜீவனை காப்பாற்றி கொள்வார்.
அப்படி இருந்து அவர் புண்ணியத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நாம் நீங்கள் சாகிறதுக்கு உத்தரவு கேட்டுட்ருக்குறீங்க. போகாதீங்க வீட்டுக்கு, இங்கே இருங்க ஸ்கூலில் அன்னைக்கு அந்த நேரத்தில் நிறுத்திட்டு, பகல் நேரத்தில் அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் நானுமா சேர்ந்து அவங்கள வச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, உங்கள் மாமியார் அப்படி பேசாதபடிக்கு கர்த்தர் வாயை அடைச்சிடுவார். உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வாழணும். நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா தற்கொலை பண்ணி எரி நரகத்துக்கு போவீங்க. எரி நரகம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அது எல்லாம் சொல்லி கொடுத்து, இங்கே இருக்கிற உபத்திரவத்தை விட அது மகா பயங்கரமான உபத்திரவம், போயிடாதீங்க. ஆகையினால நீங்கள் அந்த முடிவை எடுக்காதீங்க. கர்த்தர் மாற்றுவார். எப்படிங்க மாற்றுவார்? எங்கள் மாமியாரை உன் ஹஸ்பண்ட் இப்படி குளிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம கர்த்தர்கிட்ட முதல்ல கேட்டிருக்கலாமே. என் இப்படி வந்தால் என்னாருடைய கணவன் இப்படி குடிக்கிறாரு ஆண்டவரே, அந்த குடியின் மேலே இருக்கிற ஆசையை என்ன பண்ணுங்க, அழிச்சு போட்டுருங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் ஏசாமி செய்திருப்பார். அவர் கேட்கலன்னா கூட உங்கள் ஜெபம், மனைவியின் ஜெபம், உங்களோடு சேர்ந்து நாங்கள்லாம் ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த குடியின் மேலே ஆசை இல்லாத அழிச்சு போட்டிருப்பார். நீங்கள் கணவனோட வாழ்ந்திருக்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு தெரியல, இப்போ கேட்கலாம். மாமியார் அந்த வார்த்தையை பேசாதபடிக்கு அவங்க வாயை கட்டிட்டு ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்படிக்கு வாயை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. என்ன வார்த்தை தான் பேசணும்? அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன? அவன்தான் அறிவில்லாமல் செய்துட்டாமா. நீயாவது நல்லா வாழ்ந்து இந்த பிள்ளைய வளர்த்து வாழ்ந்துருமா, பிள்ளையோட என்னையும் பார்த்துக்கம்மா. எவ்வளோ நல்லா இருக்கு அந்த வார்த்தையை கேட்டான். அதுதான் ஜீவனை உண்டு வாழறதுக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை. அதுதான் ஜீவ வார்த்தை. இதை பேசுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறியே, உனக்கு நன்மை செய்கிறவங்க, உனக்கு உதவி செய்கிறவங்க, உன் வீட்டார் எல்லார்கிட்டையும் பேசுகிறியே, உனக்கு நன்மையை செய்து உழைச்சிட்ருக்கவங்ககிட்ட, ஏன் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் செத்து போகிறேன்னு அந்த அம்மா நினச்ச மாதிரி பேசாத. உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பட்டயம் போல் அடுத்தவங்க நான் உயிரோடு ஏன் இருக்கணும் சாகணும்னு நினைக்கும்படி பேசாத. அது தேவனுக்கு அருவருப்பும் தீட்டுள்ள ஒரு வார்த்தை, அழிந்து போகிற வார்த்தை, அது சாத்தானுடைய வார்த்தை. அதை பேசாத. ஜீவனுள்ள வார்த்தையை பேசு, வாழ்ந்திருக்கிறதுக்கு பேசு. அந்த அம்மாவே புருஷனை பறி கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாங்க? துக்கத்தில் இருக்கிறாங்க. புருஷனை பறி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மனைவி நடத்தில் இன்னும் கொஞ்சம் கத்தி எடுத்து வெட்டலாமா? இல்லை நீ வாழ்ந்துரு, பரவாயில்ல, புருஷன் போனாலும் பரவாயில்ல, நீ வாழ்ந்துரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம சொல்லணுமா? எந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும்? புருஷன் போனாலும் பரவாயில்ல, நான் ஒத்தாசையாக இருக்கிறேன், கடவுள் ஒத்தாசையாக இருக்கிறாரு, பிள்ளைய பார்த்துக்கலாம், நீயும் நானும் சேர்ந்து பார்த்துக்கலாம், கவலைப்படாதம்மா, புத்தீனமாக செய்துட்டான், கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம், உதவி செய்வார். இது உயிர்ப்பிக்குமா? அவனையே கொண்டுட்டு நீ ஏண்டி உயிரோடு இருக்கிறன்றது உயிர்ப்பிக்குமா? இந்த பையன் என்ன செய்வா? அப்புறம் இந்த சின்ன பையனை என்ன செய்வா? 3 வயசு பிள்ளைய என்ன பண்ணுவா? எப்படி வளர்ப்பா அந்த தாயை? அந்த பாட்டி எப்படி வளர்ப்பா? முடியாது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாயின் வார்த்தை கொலை பாதகத்துக்கு ஏதுமான வார்த்தையை உண்டாக்காத. உனக்கு தீமையே செய்கிறவங்க, உனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நீ இப்படி பேசுகிறியே, உனக்கு தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, உனக்கு தீமை செய்கிறவங்க இருக்காங்க, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ வாழக்கூடாது, உனக்கு துன்பந்தான் வரணும், நீ கஷ்டம்தான் படணும் ஆனால் பேசுகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லலாமா? இல்லை, அவங்களுக்கு கூட சொல்லக்கூடாதான். ஆண்டவரே நீர் நியாயம் விசாரிங்க. அவங்க தப்பிதமாக பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் நியாயம் விசாரிங்க. அவங்க தப்பிதமாக பேசுகிறாங்க பாருங்கள், அந்த வார்த்தை எங்களுக்கு விரோதமாக, அது எங்களுக்கு பலிக்காதபடிக்கு நாசமாய் போகும்படி செய்யுங்க. அப்போ வார்த்தை தானே நாசமாகுது. அவங்க பேசுகிறாங்களே எங்களுக்கு விரோதமான வார்த்தை, எங்களுக்கு பலிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தைகளை நாசமாக போக பண்ணும்.
அவங்க வாயில் ஜீவனுள்ள வார்த்தை வரக்கடவுது இயேசுவின் நாமத்தினால. அப்போ ஜீவனுள்ள வார்த்தை வருமானா நீ மரிக்கிற ஆத்துமாவையும் நம்பிக்கை இழந்திருக்கிற ஆத்துமாவையும் மரணத்தை தேடி போகிற ஆத்துமாவையும் வாழ்ந்துரு, உனக்கு கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்வேன். அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அந்த சத்தத்தை நீ பேசுகிற பாரு இன்னொருத்தருக்கு, அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்குறாராம். என் மக எனக்கு மனசுக்கு சந்தோஷமான வார்த்தையை பேசுகிறா, என் மகன் எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையை பேசுகிறான். அவங்க பேசுகிற வார்த்தை ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக இருக்குது. கொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாய் போக்கடவது பலிக்காமல், அது தாராளமாக சொல்லலாம். அந்த கொல்கிற வார்த்தை சாத்தானுடைய வார்த்தை, அது நாசமாய் போக்கடவுது. நீ எதை பேசுகிற? கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்கணும்னா கர்த்தர் தன் செவிகளை திறந்து வச்சு கேட்டுட்ருக்கிறேன்னு சொன்னார். உன் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாகவும் தேவனை மகிமைப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தத்தக்கதாக, எல்லா சூழ்நிலையில் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு செய்வார். போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னத்தை பண்ண போகிறாரு உனக்கு? ஜபத்துக்கு போயிட்டு வர வருஷந்தோறும் சிலர் சொல்லுவாங்க, ஆவனா முக்காடு போட்டுக்கிறீங்க. உன்னை முக்காடே போட்டு விட்டுட்டான் கர்த்தர், என்ன பண்ணலை? உனக்கு நன்மை செய்யலை. கட்டாயமாக முக்காட்டை எடுத்து உன் மேலே வச்சிருக்கிற நுகத்தடியை முறித்து, உன்னை கட்டி வச்சிருக்கிற கயிறுகளை அறுத்து, உன்னை விடுவிக்கவே விடுவித்து, உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வாதமெல்லாம் அவரிடத்திலிருந்து வந்து நீ மற்ற ஜனங்கள் முன்னால், உன்னை சபித்தவர்கள் முன்னால், உன்னை விரோதித்தவர்கள் முன்னால் நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக வைப்பார். அதுதான் தேவனுக்கு பிரியம். உன்னை பற்றி ஒவ்வொருவரை பற்றியும் அதுதான் தேவனுக்கு பிரியம். அது தேவனுக்கு பிரியமானதை தான் நம்ம செய்யணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. அதை செய்யாதபடிக்கு நம்மை சாத்தானுடைய ஆலோசனைக்கு கேட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வரும்? ஏசாமியா பேசுவார்? சாத்தான் பேசுவான். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைக்கு ஒத்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருமானா யார் பேசுகிறா? அது வாயில் தோணும் போதே நமக்கு என்ன தெரியணும்? வரணும். கர்த்தரை ஞாபகம் வந்த உடனே அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவரே, என் வாயை நீர் என்ன பண்ணுங்க? உம்முடைய இரத்தத்தினால பூசி காத்துக்கொள்ளுங்க. சாப வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இப்போ கர்த்தர் கேட்பார், நான் உனக்கு தேவதூதனை போல வச்சிருக்கிறேனே, உதவி செய்கிறவங்களையா நீ நிந்திப்ப? தீமை செய்கிறவங்கள நீ என்ன செய்கிற? புகழ்ந்துக்கிற. உதவி செய்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது? நிந்திக்கக்கூடாது. இந்த மருமகள் ஒன்று சாகரன்னு சொல்லிச்சு, அது உதவி தானே செய்யுது. அந்த மாமியாருக்கு சாப்பாடு செய்து போடுது இல்லை? காலையிலேருந்து காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த அம்மா. அப்புறம் ஒரு உரல் ஒன்று இருக்கும்ல, உலக்கையும் உரலும் என்ன வச்சிட்ருப்பான், பண்ணிகிட்ருப்பாங்க அந்த உலக்கையில். அதில் குறையாதபடிக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்குது இல்லை மருமக. அதுக்கு இடிக்கிறதுக்கு வெறும் பாக்கையாக இடிச்சிட்ருப்பாங்க. ஆமாம், அதில் ஒன்று கூட குறையாதபடிக்கு என்ன செய்யுது? கொடுக்குது. ஏம்மா இதில் பாக்கு தீர்ந்து போச்சு, இதில் வெத்தலை தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வாமான்னு சொல்லணுமா? அப்படி தானே சொல்லணும். அதானே தேவன் எதிர்பார்க்குற வார்த்தை. தூக்கி அந்த உரலை முகத்தில் அடித்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த உரல்? உரல் பாவம், ஐயோ சொட்டையாக போச்சே, ஐயோ உரலே நீ சொட்டையாக போயிட்டியே அப்படின்னு வருத்தப்படலாமா? இல்லை அந்த உரல் போய் அந்த மனுஷருடைய தலையில் அடிபட்டு
காயத்தை உண்டாக்கி மண்டையை பிளந்து ரத்தம் வந்து ஜீவனாக வாழ்வான போராடுகிற வாழ்வையை உண்டாக்கலாமா? நீ செய்கிறியேன்னு கர்த்தர் சொல்கிறார். உன் வார்த்தையினால செய்கிறியே. உனக்கு பாக்கு இடிக்கிறதுக்கு உரல் முதல்ல, அதுக்கு அந்த உரலை இடிக்கிறதுக்கு அந்த உலக்கம் முதல் கொண்டு, அதில் எல்லாம் உனக்கு எப்போ தீருதுன்னு அந்த அம்மாவுக்கு எனக்கு எப்போ தீருதுன்னு நீ என்னையே பார்த்துன்னு இருக்கணும்னா, உன் புருஷனை எப்படி கவனிக்கிறது, பேரப்பிள்ளையை எப்படி கவனிக்கிறது, ஸ்கூலுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறது, பக்கத்து வீட்டு வேலையை செய்துட்டு இப்போ சம்பாதிச்சுட்டு வந்து அரிசியில் ஒலையை எப்போ வைக்கிறது, சமைக்கிறது எப்போ? வாயில் ஒன்றுமே இல்லை, நல்லது பேசுகிறதுக்கு கூட இல்லாத இருக்கிற வாயில் வெத்தலை தீர்ந்துருச்சுமா, வெளியே போறிய வாங்கிட்டு வாமான்னு சொல்லல. இல்லை காஃபி கொஞ்சம் ஆறி போச்சு, ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடாக்கி கொடுமான்னு கேட்கலாம்ல. தூக்கி ஊற்றிட்டா நீ என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப. இன்னைக்கு நீ என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப. வாயில் எந்த வார்த்தையை சொல்லி நீ அடுத்தவங்களை வருத்தப்படுத்துறியோ அதே உனக்கு மூட்டை மூட்டையாக நீ அறுக்க வேண்டியதாக வரும். ஒரு படி நெல்லை நீங்கள் விதைச்சிங்கன்னா 50 மூட்டை அரிசி நெல்லை அறுக்குறீங்க. ஒரு படி தான். 10 நாளைக்கு நீ விதைக்கிற அந்த வார்த்தைகள் வாழ்நாளெல்லாம் அறுக்கும்படி ஆகிடும். நீ வேதனைப்பட்டு எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் நீ அனுபவிக்க முடியாது, சாப்பிட முடியாது, உடம்புல இருக்கிற வேதனை போகாது. ஏன் இந்த வலி வந்திருக்குது, ஏன் இந்த வேதனை இருக்குது, ஏன் உள்ளத்தில் வேதனை, ஏன் சரீரத்தில் வேதனை, ஏன் இந்த பாடு வந்திருக்குது, போகாது. ஏன்? நான் விதைச்சது நான் என்ன பண்ணுறேன், அறுத்துட்ருக்கேன். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாராம், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீட்டுள்ள வார்த்தையாக இராதபடிக்கு, நான் அறுவருக்கு தக்க வார்த்தையாக இராதபடி, ஜீவனை அழிக்கிற வார்த்தையாக இராதபடிக்கு, ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக இருக்கட்டும். இன்றைக்கி நடக்கிற நடமாடுற எல்லா காரியமும் செய்கிற, நாளைக்கு நீ விதைச்சதின் படி தான் நீ ஓடணுமா உட்காரணுமான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம விதைக்கிறதின்படி தான் நம்ம ஓட முடியுமா அல்லது உட்காந்துட்டே இருக்க முடியுமான்னு ஓடணும். கர்த்தரால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? ஓட வைக்க முடியும். ஓடுதல்னால் நடக்க வைக்க முடியும். அப்படி நான் நடக்கணும்னா என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் தெரியாமலும் தெரிஞ்சோம் சொல்லாமா எல்லாரும்? ஆண்டவரே உம்முடைய செவியை திறந்து நாங்கள் பேசுவதை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்று சொன்னீர். அந்த வார்த்தைகள் எனக்கு தீட்டுள்ளதும் அருவருப்புமாய் இருக்கிறது. இந்த தீட்டுள்ள வார்த்தைக்கும் இந்த அருவருப்பான வார்த்தைக்கும் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. அந்த வார்த்தைகள் உன்னை அழித்து போடும். அப்பொழுது நான் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேணும். அதற்கு எனக்கு மனம் இல்லை. உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு மனம் இல்லை. ஆகையால் உன்னோடு இப்பொழுது பேசுகிறேன். உன் அருவருப்பான வார்த்தைகள் சிந்தைகள் இரண்டும் தீட்டுள்ளதாய் நீ நன்மையை பெறாதபடி உனக்கு தடையாயிராதபடிக்கு என்னிடத்துல வா, அறிக்கை பண்ணு. இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று தீர்மானம் பண்ணு. என் இரத்தத்தை கேளு. என் இரத்தத்தை நான் உன் பேரில் ஊற்றி உன் வாயை, உன் நாவை, உன் சிந்தையை,
உன் கண்களை, உன் செவியை, உன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவகால பரியந்தம் உன்னை நடத்துவேன், கைவிடாதிருப்பேன் என்று எங்களோட பேசின இயேசு தெய்வமே, என்னையும் என்னுடையவர்களையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஒரு சொட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்குள்ள ஊற்றி கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நித்திய ஜீவகால பரியந்தம் எங்கள் வாயிலும் சிந்தையிலும் ஜீவ வார்த்தைகள் வெளிவரும்படிக்கு செய்து நாங்களும் ஜீவனோடு வாழ்ந்து எங்களோடு இருப்பவர்களும் ஜீவனோடு வாழ கிருபை செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்தி முடிஞ்சிருச்சா? இல்லையா? இன்னும் இருக்குது. தொடக்கமே இந்த நிலையில் இருக்குது இல்லை? ஏன்னா அவரை தேடி வரோம், ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம், கிடைக்காம இருக்குது. எனக்கு கிடைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் சிந்தை பரிசுத்தமாக இருக்கட்டும், உன் வாயிலிருந்து வார்த்தை யார் என்ன தீமையானது பேசினாலும் சரி, தீமையானது பேசினாலும் கூட உன் வாயிலிருந்து நன்மையான வார்த்தை மட்டும், ஜீவனுள்ள வார்த்தை மட்டும் பேசுன்னு சொன்னான். தீமையானது பேசினாலும். நேரம் ஆயிட்டுருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்தேன்னு சொன்னேன்ல, தலைமை ஆசிரியராக. அதில் ஒரு டீச்சருக்கு, ஒரு கிளாஸில் படிக்கிற ஒரு மாணவிக்கு ஒரு அந்த வகுப்பில் பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களாம். அதனால் அந்த பிள்ளை போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு. அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்து, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை கேள்வி, நான் இப்போ பதில் சொல்லிட்டா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறேன், பதில் சொல்லனா ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறேன்ல, திரும்ப பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு முறை சொல்வேன். அப்படி தான் பள்ளிக்கூடத்தில் கூட டீச்சர்ஸு பாடம் சொல்லி கொடுக்கும்போது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிடணும். சொல்லலைன்னா திரும்ப சொல்லுவாங்க, இல்லைன்னா அது என்ன பிரச்சனைன்றதை சரிப்படுத்துவாங்க. இந்த பிள்ளைய அது ஒரு பெண் பிள்ளை, அது பதில் சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுக்குது. விளங்குச்சா விளங்கலையா, பாடம் புரிந்ததா புரியலையா, இதை நீ சொல்லு, புரியலைன்னா உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. பதிலே சொல்லாமல் இப்படியே பார்த்துட்டு இருந்ததா அந்த டீச்சரை. அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்களா, ஆந்தம் முழிக்கிற மாதிரி முழிக்கிறியே. என்ன முழிக்கிற மாதிரி முழிக்கிறியே, உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு தானே கேட்குறேன், நீ பதில் சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஆந்த முழிக்கிற மாதிரி முழிக்கிறியேன்னு சொன்னது தான் வருத்தம். அம்மாட்ட போய் சொல்லிடுச்சு. கூட படிக்கிற பிள்ளைங்க முன்னாலெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியல, வீறு கட்டிட்டு வராங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தலைமை ஆசிரியர், இது வேறு வகுப்பு, வேறு டீச்சர்.
அங்கேருந்து வந்து டமார் டுமார் டமார் டுமார்னு எல்லாம் பேசுகிறாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுகிறாங்க. உன் கண் எப்படி இருக்குது, உன் கண் ஆந்த மாதிரி இல்லையா, உன் கண் குரங்க மாதிரி இல்லையா. அந்த டீச்சர் எதுக்கு ஆந்தையும் குரங்கும் எதுக்கு பேசுகிறாங்க ஒன்றுமே நமக்கு புரியலை. பேசி 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 மூச்சு அவங்களுக்கு வாங்கி அது தனியும் பரியந்தோ நான் பொறுமையாக காத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ வார்த்தையை பேசுனீங்களே, என்ன காரணம் அதை சொல்லுங்கன்னு கேட்டேன். அது வரைக்கும் தெரியாது இல்லை எனக்கு. வந்த உடனே இந்த காரணம்னா ஏதாவது சொல்லியிருக்கலாம் நான் விசாரிக்கிறேன் அப்படி சொல்லாதபடிக்கு ஒரு காரியம் ஏதாவது கர்த்தர் ஆலோசனை கொடுத்தபடி செய்து அனுப்பியிருக்கலாம். இவ்வளோ தூரம் பொறிஞ்சு கொட்டிட்டீங்களே 1/2 மணி நேரம், என்ன காரணம்னா அப்போ தான் என் பொண்ணு என்ன ஆந்தை முழிக்கிறேன்னா ஆந்தையா, கடவுள் என்ன என் பொண்ணுக்கு ஆந்தையாவா உருவாக்குனாரு, அது எப்படி செய்யலாம். இப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னது தப்பு தான். கர்த்தர் வந்து அவர் சாயலில் தான் உண்டாக்குனாரு, அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் அவங்கள அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறேன், வகுப்புலேயே நான் பேசுகிறேன். அது வார்த்தையை மறந்துடுவாங்க பிள்ளைங்க, சமாதானத்தோடு போங்க. நீங்கள் என்ன பேசுகிறது, நீங்கள் என்ன சமாதானம் பண்ணுறது, எதுக்கு வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு, எதுக்காக வந்து இப்போ இவ்வளோ தூரம் கத்துனீங்க, என்ன பண்ணணுன்ட்டு வந்தீங்க பாருங்கள். நான் கேஸ் போடுறேன். என் தம்பி ரவுடி அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தையே என்ன பண்ணிட போகிறேன், ஒன்றுமில்லாத ஆக்கிட போகிறேன். என் பொண்ணுக்கு ஆந்தேன்னு சொன்னான்னு ஜுரம் வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோம், ராத்திரியெல்லாம் தூங்கலை, அப்படி இருக்கா. ஆகையினால இதை கேஸை போடணும், உங்கள் பள்ளிக்கூடத்து மேலே கேஸை போடணும். என் தம்பி ரவுடி அவன் வந்தான்னா கலைக்கிடுவான், உங்கள் பள்ளிக்கூடம் இருக்காது. வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. காட் பிளஸ் யூம்மா, போயிட்டு வா, அவ்வளோதான் சொன்னேன். கர்த்தர் உன்னை, காட் பிளஸ் யூன்னா என்ன, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ சாபம் போட்ட, ஆளை கூட்டு வருவேன்ற, அடிப்பேன்ற, உடச்சிருவேன்ற, ஒன்றுமில்லாத ஆக்கிடுவேன்ற, போலீஸுங்கிற எல்லாம் செய்கிறேன்ற. காட் பிளஸ் யூ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு அதுக்கு மேலே உன்ன மாதிரி பேச தெரியல. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பார் சொல்லி அனுப்பிட்டேன். உடனே அந்த பகல் நேரம் நாங்கள் லன்ச் டைமில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த டீச்சருக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் அவங்க தம்பிக்கும் மன வருத்தத்தை எடுத்து போடுங்க. சம்பந்தம் இல்லாத இங்கே தலைமை ஆசிரியராக இருக்கிறதுனால நானும் அதில் என்ன செய்யப்படுறேன், பாதிக்கப்படுறேன். காப்பாற்றுங்க, தப்புவீங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, நீங்கள் காரியத்தை செவையாக்கி கொடுங்க. அன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டோம், வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், அவங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் முழு நேரமும் ஏசாமி பள்ளிக்கூடத்துக்கு வருவாரான்னு எதிர்பார்க்கிறத விட யார் வராங்கன்னு பார்த்துட்ருப்போம். யார் வருவாங்க, அந்த அம்மா ஒரு ரவுடி தம்பி இருக்கிறான் வருவான்னு சொன்னாங்களே, இயேசுவே நீங்கள் வாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் காப்பாற்றுங்க இன்றைக்கி சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு யார் வருவான்னு பார்த்துட்ருக்கோம். ஏசாமி வருவாருன்னு பார்த்தோமோ இல்லையோ, யார் வருவாருன்னு பார்த்துட்ருக்குறோம். இந்த ரவுடியும் இந்த அம்மாவும் எப்போ வருவாங்கன்னு தெரியலையேன்னு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டீச்சராக வந்தாங்களா மேடம், பாடம் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர், அங்கே இருக்கிற மற்ற டீச்சர்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவே காத்துக்கொள்ளுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டாலும் இவங்க தான் வந்துட்டாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் அவங்க வரவே இல்லை. அன்ன சாயந்தரம் பூரா அந்த மாலை வரைக்கும் வரலை. திரும்ப ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் வந்தோம். அடுத்த நாளும் இதே கதை தான். வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தோம், வரல. 5 நாள் கடந்து போச்சு, வரல. ஆண்டவரே 5 நாள் ஆயிடுச்சு,
5 நாள் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து லேசாக இருந்துட முடியுமா? எந்த நேரத்தில் எது பாஞ்சு வரும்னு நமக்கு தெரியாதே. சமாதானம் ஆகலையே அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன. அதே மாதிரி டீச்சர்ஸும் நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். 5ஆவது நாள் காலையில் 11 மணிக்கு அந்த தம்பி வந்தாம்மா. அந்த தம்பிக்கு பேர் என்ன? ரவுடி. அவன் வந்தான்னா நீங்கள் என்ன கதி ஆவீங்க தெரியுமான்ட்டு போனாங்க. இல்லாத அவர் அந்த தம்பி வந்தார். அப்படி உள்ளே பெல் அடிச்சுட்டு அப்படி உள்ளே வாங்க தம்பி ப்ரைஸ் லார்டு, உங்களை தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இப்போ காத்துட்ருந்தோம். நாங்கள் 5 நாளாக காத்துட்ருக்கேன் தம்பி, ஏன் இப்படி லேட் பண்ணிட்டீங்க நீங்கள்? உங்களை தான் தம்பி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன். அப்படியே சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டார் அவர். உட்காந்துட்டு இதை மாதிரி தாம்மா, நான் இப்படி தான் தம்பி நடந்தது, அதில் வந்து வேறு விகற்பமாக ஒன்றும் இல்லை. அந்த டீச்சர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணாம் மேடம் தயவுசெய்துன்னு அவர் ஏழ்ச்சி நின்ட்டார். அது ஏனோ எங்கள் அக்கா இதை சொன்ன போது எனக்கு சரியாகவே படலை. அது தப்புன்னு தெரிஞ்சது. ஒவ்வொரு நாளாக வந்து கூப்பிடும் எங்கள் அக்கா, நான் வரல. 5 நாளும் நான் என்ன செய்யலை, வரல. டேய் நீ வராட்டா பாருடா, உன் வீட்டில் வந்து நான் ஏதாவது பண்ணின்னு சாவேண்டா ஆனால் எங்கள் அக்கா பயமுறுத்துறா. அதனால் வந்தேன். இப்படி ஆஸ்பத்திரியில் இருந்துச்சாமே அந்த பிள்ளை, பயந்து அதனால் சுகம் ஒன்றுமே இல்லை. அவள் நல்லா இருக்கிறா, ஆஸ்பத்திரிக்கும் போகலை, ட்ரிப்ஸும் ஏறலை, பத்திரமா நல்லா விளையாடிட்டுருக்கா. எங்கள் அக்கா இங்கே வந்து வம்பு பண்ணணும், கலாட்டா பண்ணணுன்றதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. எங்கள் அக்கா பண்ண தப்பிதத்தை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கு நீங்கள் வந்து தயவுசெய்து வழக்கம் போலவே நல்ல விதமாக பாடம் சொல்லி கொடுங்க. எங்கள் அக்காவுடைய தொல்லையினால தான் நான் வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள்ன்ட்டு போனார். யார் செய்தது இந்த மாற்றத்தை? அந்த அம்மா பேசின மாதிரியே நானும் திட்டியிருந்தேன்னா 4 வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் வந்திருப்பாரா? அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. உனக்கு எதிராளி எப்படி தான் பேசினாலும், உன்னை தூஷித்தாலும், உன்னால் சகிக்க முடியாத வார்த்தையில் பேசினாலும் கூட திரும்பவும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமான்னு சொல்லி அனுப்பிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரையான்னு சொல்லிவிடு. அப்படி சொல்லிட்டா அந்த பொறுமை தான் வேணும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இது வந்து நியாய தீர்ப்பு நாளில் நம்ம பேசுனதெல்லாம் அங்கே வரும். அப்படி முன்னால் இங்கே பாடுறதுக்கு உங்களுக்கு இங்கெல்லாம் வருது இல்லை, டிவியில் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதெல்லாம் வரும். ஜீவன் இல்லாத வார்த்தையும் அடுத்தவங்களை பற்றி பேசி வருத்தப்படுத்தின வார்த்தையெல்லாம் வந்து பேசி பேசி அந்த வார்த்தை அப்படியே தள்ளி கொண்டு போய் நரகத்தில் போட்டுரும். பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ பூமியில் வாழறது எங்கே போகணும் நம்ம? அப்போ என்ன வார்த்தையை தான் பேசணும்? ஆமாம், இன்னைக்கு மனசில் வச்சுக்கிட்டு ஜீவன் இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுட்டு எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள ஒரு நாள் பரியந்தமும் எனக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அவங்க பேசின மாதிரி நான் விரோதமாய் பேசாதபடிக்கு அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கன்னு நான் சொல்லணும். சொன்னால் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். அவர் போய் அந்த இடத்துல நமக்காக வழக்காடுவார், அவர் செய்வார். சாத்தான் என்ன சொல்லுவான், நீ அப்படி நம்பாத, கர்த்தர் செய்வாருன்னு. அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேசக்கூட மாட்டார், நீ தான் பேசணும். 4 வார்த்தை நறுக்குன்னு நாக்க பிடுங்கிட்டு சாகிற மாதிரி என்னன்னு செய்யணும்? நீ பேசணும். எதை பிடுங்கிட்டு சாகணும்? நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகணும். 4 வார்த்தை நறுக்குன்னு நீ பேசணும். பேசலைன்னா பிரயோஜனம் இல்லை. நாக்க பிடுங்கிட்டு நறுக்குன்னு சாகிற மாதிரி ஏசாமி பேச மாட்டார், நீ தான் பேசணும். யார் சொல்லி கொடுக்குறா? சாத்தான் சொல்லித்தரான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்?
ஆமாம் நான் பேசாட்டா இவங்களுக்கு தெரியாது, நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா தேவன் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார், தேவன் நமக்காக வழக்காட மாட்டார், தேவன் நமக்காக இறங்கி வரமாட்டார். ஒரு ரவுடியை எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டம் மாற்றி கொண்டு வந்தார்? யார் செய்தது இந்த வேலையை? அந்த ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸ் அத்தனை பேரும் இந்த தம்பி வந்து நின்னவுடனே மேடம் 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 மேடம், வாயில் கூட என்ன வரல, வார்த்தை வரல, மேடம் மேடம்ன்றாங்க. என்னன்னு பார்த்தாலும் மேடம் மேடமாக தான் இருக்குதே தவிர வார்த்தை ஒன்றும் வரல. அங்கே வாசலில் இப்படி நிற்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன், மேடம் மேடம் அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். யார் ரவுடின்னு சொல்ல முடியல அவங்களுக்கு. வந்திருக்காங்கன்னு வாயிலே வார்த்தை வரல, காதி கலங்கி போனாங்க. அவங்கள பரியாசம் பண்ணுறதுக்கு சொல்ல டீச்சர்ஸை, அவ்வளவு கலக்கம். அந்த மனுஷனுடைய சுபாவம், சாத்தானுடைய ஆவேசம் ஒருத்தரை கதி கலக்கும்போது அடுத்தது வாயிலிருந்து என்ன கூட வராது, வார்த்தையே வராது. கலங்கி போய் இது அப்படின்னு சொல்லி நான் என்னது ஏன்னு மேடம்னு இருக்கிறாங்கன்னு பார்த்து தான், வாங்க தம்பி பிரைஸ்லாட் தம்பி வாங்க. வழக்கமாக நம்ம எல்லாரையும் பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், பிரைஸ்லாட் சொல்கிறோம். பிரைஸ்லாட் தம்பி வாங்க தம்பி, உங்களுக்காக தான் ரொம்ப 5 நாளாக காத்துட்ருந்தேன், ஏன் இவ்வளோ தாமதப்படுத்திட்டீங்க, அப்போவே வந்திருக்கலாமே நீங்கள், வாங்க உட்காருங்க, உங்களுக்காக ஆசையோடு பார்த்துட்ருந்தேன். யாராவது ஒரு ரவுடிக்காக ஆசையோடு பார்த்துட்ருப்பாங்களா? ஜீவனுள்ள வார்த்தை, அதுதான் தேவன் சொல்கிறார். இந்த வார்த்தையை தான் நீ பேசு என் மகளே, நீ என் மகளாக இருந்தால் நீ இதை பேசு, எல்லா நாளிலும் பேசு, வீட்டில் பேசு, வெளியில் பேசு, சபையில் பேசு, பார்க்கிறவர்களை பேசு, சந்திக்கிறவர்களை பேசு, உன்னிடத்துல தாறுமாறாக பேசுகிறவங்க இடத்துல கூட பேசு. நீ பேசுகிற நல்ல வார்த்தைகள் உனக்காக ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் எழுதி வச்சிடுறேன். நியாய தீர்ப்பு நாளில் அந்த புஸ்தகம் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்தில் இருந்து நீ என்ன பேசின என்ன செய்த எல்லாம் அதில் இருக்கும் ரெக்கார்டு. டிவியில் வர மாதிரி வரும், கர்த்தர் பேச மாட்டார். நீங்கள் பேசின வார்த்தையை நீங்களே கேட்பீங்க, இது என்னது நான் பேசுகிற மாதிரி இருக்குதே. பாக்கு இடிக்கிறதெல்லாம் இருக்கும் படம், உரலில் பாக்கு இடித்தோம்ல அது கூட இருக்கும் படம், பாக்கு இடிச்சது இருக்கும். ஒன்று கூட படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாக்கு இடிச்சது இருக்கும், அதில் சுண்ணாம்பு இல்லை வெத்தலை இல்லைன்னு தூக்கி அடிச்சுமே அதுவும் இருக்கும். பாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. யார் பேசுகிறாரு, யார் பேசுகிறாரு, பேசுகிறது யார் சொல்லுங்க, பேசுகிறது யாரு? நான் ஏதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டுக்காரர் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாருமா கொஞ்சம் காட்டுங்கம்மா கேட்டேனா? கேட்டதில்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது அந்த பாக்கு அடிக்கிறத ஷோகேஸில் எங்கேயாவது வச்சு இருந்துக்கிறீங்கன்னு நான் பார்த்தேனா? அதுவும் இல்லை. யார் தான் பேசுகிறா? கர்த்தர் தான் பேசுகிறாரு. உள்ளே இருக்கிறதையும் அறிவார், வெளியே இருக்கிறதையும் அறிகிற தேவன் சொல்கிறாரு. பாக்கு இடித்து மேலே போட்டதையும் படம் எடுத்திருப்பார். காப்பி சூடாக இல்லைன்னு ஊற்றுனதையும் கர்த்தர் படம் எடுத்திருப்பார். குழம்புல உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லை, சப்பு இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தூக்கி ஊற்றுனதையும் பார்த்துருப்பாரு. இது சரியாக வேகலை, இது இப்படி தான் இருக்குதுன்னு தூக்கி அடித்து தான் பார்த்துருப்பாரு. என்னென்ன வேலை செய்கிறவோ தயவு செய்து மறந்துடாதீங்க. இது விளையாட்டுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆமாம், செய்கிற ஒவ்வொரு வேலையும் நமக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பார். அதை திறந்து அப்படி வச்ச உடனே கம்ப்யூட்டரில் இங்கே வந்து டிவியில் வர மாதிரி வந்துட்ருக்கோம். நல்லது பண்ணிகிட்டே இருந்தோன்னா தேவதூதர் வந்து அப்படியே கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுருவார்.
கெட்டதை பேசி கெட்டதை செய்திருந்தோம்னா அப்படியே கொண்டு போய் எரி நரகத்தில் தள்ளிடுவார். இவ்வளவு ஜபத்துக்கு வந்து தேவ வசனத்தை கேட்டு பரலோகத்துக்கு போகணுமா எரி நரகத்துக்கு போகணுமா? பரலோகம் போகணும்ல. இன்னையிலிருந்து தீர்மானம் எடுத்துக்கணும். தீர்மானம் எடுத்துகிட்டு வெளியே போகும்போதே சாத்தா வருவான். சும்மா உன் வாய் எப்படி இப்படி சும்மா போகுது? உன் வாய் எப்படி சும்மா இப்படி வாயை மூடின்னு போகுது? கொஞ்சம் இப்படி பேசு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? வாயை திறந்துருவோம். திறக்க மாட்டோம்? நல்லா திறந்துருவோமே. எவ்வளோ தூரம் திறக்கணுமோனாக்கா அவ்வளோ தூரம் திறந்துருவோம். திறந்துட்டோன்னா அவ்வளோதான், பரலோகத்தை மறந்துடணும். திறக்க மாட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமே, பரலோகத்துக்கு போனோன்னா ஜீவ வார்த்தையை பேசு. நரகத்துக்கு போனோன்னா சாத்தா வார்த்தையை பேசு. அது உன்னுடைய சாய்ஸ்ன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உனக்கு தான். ஆனால் நீ இதை பேசுனியானா நரகத்துக்கு போயிடுவேன், இதை பேசுனியானா பரலோகத்துக்கு வருவேன். எதை பேசணுமோ அதை தெரிஞ்சுக்கோ. ஏசாமி சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, நீ உன் உள்ளத்தை கொடுமா, நான் உனக்குள்ளேயே இருந்து பேசுகிறேன்னு. ஆவியாரும் ஏசாமியை வேண்டாமா? ஆமாம். அப்போ வீட்லேருந்து தானே வருவார் உங்களோட. சரி, உங்களோட கூட ஏதோ மக இருக்குதே, கொஞ்சம் ஜீவ வார்த்தையை பேசுகிறதுக்கு சொல்லிக் கூடாமா அம்மாவுக்கு? ஏன் நீ சொல்லிக் கொடுக்காம இருக்கிற? ஜீவ வார்த்தையை பேசு, சொல்லிக் கொடுமா. அம்மா ஏதாவது வித்தியாசமாக வாய் திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அம்மா ஜீவ வார்த்தை பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு கேளு. உடனே அவங்க எவ்வளோ கோவத்தில் கத்தட்டும், வாயில் ஆன்னு கூட கத்தட்டும், அந்த சத்தத்துக்கு மேலே அம்மா பரலோகமா நரகமா அப்படின்னு கேளு. அந்த சத்தத்துக்கு மேலே அவங்களுக்கு போய் சேவையில் விழணும். சரியா? நீ சொல்லலைன்னா உன்னை கேட்பாரு. ஏன்னா இன்றைக்கி கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்ருக்காருல்ல. அப்போ பொறுப்பு யாருது? ஹெப்சிபாது. வார்த்தை அப்படி வருதுன்னொன்னே எவ்வளோ கோபமாக சத்தம் வருதோ அதுக்கு மேலே சத்தம் வரணும் உனக்கு. எதை சொல்கிறதுக்கு? பரலோகமா நரகமா? ஏன்னா அதுக்கு போய் காதில் விழணும்ல, அப்படி சொல்லிடணும். சரியாம்மா? எப்போதாவது பேத்தி வந்தியானா சொல்லு. பேத்தி பேசிடுச்சானா பாட்டி சொல்லட்டும். அம்மா பேசினா மக பேசினா தாய் சொல்லட்டும். தாய் பேசினா மக சொல்லட்டும். பேசாது. நல்லதாக போச்சு, ரொம்ப நல்லதாக போச்சு. ஜீவ வார்த்தைக்கு ரொம்ப நல்லது. கணவன் பேசினாலும் மனைவி பேசினாலும் அடுத்தவங்க என்ன சொல்லிடணும்? பரலோகமா நரகமா அப்படின்னு கேட்டுடணும். கேட்டுட்டா அப்போ தான் உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஐயோ சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே, இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு கேட்கும்போது திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கணும். இயேசுவின் ரத்தம் இருக்குது, இயேசு நம்மளை மன்னிக்கிறாரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி. என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க என்னை மன்னிங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் மன்னிச்சுட்டு திரும்ப தப்பு செய்கிறதுக்கு அதே மாதிரி பேச போகிறோம்ல. என்னை மன்னிங்க, திரும்ப தவறு செய்யாதபடி காப்பாற்றுங்க, திரும்ப தவறு செய்யாதபடி
காப்பாற்றுங்க. ரெண்டையும் கேட்கணும், ரெண்டையும் கேட்கணும். அப்போ தான் தவறு செய்யாதபடிக்கு என்ன செய்வார்? காப்பாற்றுவார். 38 வருஷம் வியாதியாக ஒருத்தர் இருந்தாராம் பெதஸ்தா குளத்து பக்கத்தில். படிச்சிருப்பீங்க வேத புஸ்தகத்தில் இல்லையா? பெதஸ்தா குளத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் படுத்திருந்தார் 38 வருஷமாக வியாதியாக. எத்தனை வருஷம்? 38 வருஷமாக இருந்தார். சுகம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. வீட்டார் பார்த்துருப்பாங்கள்ல, வைத்தியருங்களை மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? பணமெல்லாம் செலவழித்தாங்க, குணமாகலை. கடைசியாக ஒன்று கேள்விப்பட்டாங்க, இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற மண்டபங்கள், சுற்றிய மண்டபங்கள் இருக்குமா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த குளத்தில் எப்போதாவது ஒரு நேரம் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்க வரான், கிடுகிடுன்னு. அது கலக்கின போது முதல்ல போய் யாராவது அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா குளத்தில், அவங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாயிடும். அப்படி ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்குறாரு. அந்த குளத்தில் இருந்து தான் சுகம் என்ன இவருக்கு கிடைக்கணும்னு அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவரும் பார்க்குறாரு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எழுந்து நடந்து போக முடியாது. நகர்ந்து போகிறதுக்குள்ளே இன்னொருத்தர் போயிடுறாங்க, நகர்ந்து போகிறதுக்குள்ளே இன்னொருத்தர் போயிடுறாங்க. எத்தனை வருஷம் கடந்து போச்சு? 38 வருஷம். ஆனால் அந்த மனுஷன், நான் சாகணும் ஆண்டவரே, நான் 38 வருஷமாக காத்துட்ருக்குறேன், நான் எதுக்கு ஆண்டவரே உயிரோடு இருக்கணும், நான் சாகணும், என்னை கொன்று போடுங்கன்னு கேட்கவே இல்லை. நான் வாழணும் ஆண்டவரே, நான் வாழணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடுங்க, வாழணும் ஆண்டவரே, சுகம் கொடுங்க. இவன் இப்படி கேட்டான்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டார் என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ வியாதியாக இருக்குது, இவனுக்கு ஆசைப்பாரு இன்னும் வாழணும்னு கேட்குறான். செத்து தொலைஞ்சா நிம்மதின்னு கேட்க தெரியுதா பாரு அவனுக்கு. அவன் என்ன கேட்குறான்? வாழணும்னு கேட்குறான். வாழறதுக்கு ஆசையாக இவனுக்கு கேட்குறான்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவனுடைய விருப்பமாக. ஒவ்வொரு மனுஷனும் தேவனை பார்த்து, என்னுடைய வியாதி இவ்வளோ கடுமையாக இருக்குது, நான் வாழ விரும்புகிறேன், வியாதிக்கு காரணமான பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுகப்படுத்துங்க, என்னை வாழ வைங்க, உங்கள் நாம மகிமைக்காக நான் வாழட்டும், எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். சாகணும்னு விரும்பாத. சாவு மரணம் தேவனுடைய பார்வையில் எரி நரகத்துக்கு தான் போகணும். ஜீவன் பரலோகத்துக்கு போகணும். ஜீவனை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு. ஆகையினால ஏசாமி தேடி போனாராம். ஏசாமி எங்கேயோ தானே இருக்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் இங்கே 38 வருஷமாக அவர் வந்து இப்படி வியாதியாக இருக்காருன்னு? தேவன் தானே தெரியுது இல்லை? வீட்டில் நீங்கள் உள்ளே இருந்தாலும் தெரியும், பாத்ரூமில் இருந்தாலும் தெரியும், சுரங்கத்தில் குகையில் இறங்கினாலும் தெரியும், வானத்தில் ஏறி பறந்துட்டு இருந்தாலும் தெரியும். அவர் கண்களுக்கு மறைவாக நீங்கள் இருக்கவே முடியாது. அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. நாம் செய்கிற நல்லதையும் கெட்டதையும் நம்மை பார்த்து கொண்டே இருப்பது போல் நம்ம மூளை சிந்திக்கிறதையும் நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டே இருக்குது. சகலமும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சகலமும் நம்மை குறித்த காரியங்கள் ரெக்கார்டு. இந்த 38 வருஷமும் வியாதியாக இறந்தவனை, மகனே உனக்கு சுகமாகறதுக்கு விருப்பமா அப்படின்னு போய் கேட்குறாரு. அவனுக்கு இவர் இயேசு, இவர் தெய்வம், இவர் சர்வ வல்லமை உள்ளவர் தெரியல. என்ன சொல்கிறான்? கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறான். குளம் என்னமோ என்ன செய்யுது, கலங்குது. ஆனால் என்னை கொண்டு போய் குளத்தில் போடுறதுக்கு யாருமே இல்லை. நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தர் போயிடுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? என்னை வந்து கேட்குறீங்க சுகமாகறதுக்கு விருப்பமானு. ஆசையோடு தான் 38 வருஷமாக நான் காத்துட்ருக்குறேன். எழுந்துரு படுக்கை எடுத்துகிட்டு போனார்.
அந்த ஒரு வாயின் வார்த்தையில் வல்லமை, சுகமாயிட்டான், எழுந்து படுக்க எடுத்துகிட்டு போயிட்டான். எத்தனை வருஷம் முடியாதது? நீ வணங்குற தேவன், நான் வணங்குற தேவனால் முடியும். அந்த தேவன் ஜீவ வார்த்தையை பேசுன்னு சொல்கிறாரு. மரண வார்த்தையும் அடுத்தவங்கள வேதனைப்படுத்துகிற வார்த்தையும் பேசுனியானா அழிஞ்சு போயிடுவேன். நீ அழியாத என்னோட கூட பரலோகத்தில் இருக்கணும்னா ஜீவ வார்த்தையை பேசு. நல்லவர்கள்கிட்ட தான் ஜீவ வார்த்தை இல்லை. உன்னை திட்டுறவங்க, உன்னை பழிக்கிறவங்க, உங்களை சாபம் போடுறவங்க எல்லாருக்குமே ஜீவ வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தையை பேசு. அது உனக்கு திரும்ப ஆசீர்வாதமாக வரும். அவன் சுகமாயிட்டு போனான். அடுத்த ஒரு ஓய்வு நாளில் அதை ஆலயத்தில் பார்க்குறாரு. அவன்கிட்ட பேசுகிறாரு ஏசாமி, சுகமாயிட்ட, அதிக கேடு வரும்படிக்கு பாவம் செய்யாதன்னு சொல்கிறார். அப்போ மனுஷனுக்கு சுகம் கொடுத்துட்டா கூட பாவம் செய்யாத இருக்கணும்னு எண்ணம் வரல. யார் யாரை குறித்து பழி வாங்கணுமோ மனசில் லிஸ்ட்டு வச்சுருப்பான் போல இருக்குது. நான் சிக்கா இருந்தபோது நீ இப்படி சொன்னியே, இவன் இந்த மாதிரி பண்ண, அவனுக்கு அதிகமாக வரட்டும் இப்படி தான் சொன்னியே, என் பொருளை எடுத்துக்கிட்டே என்னை குற்றம் சொன்னியே, எல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். பாருடா நான் எப்படி இருக்கிறேன். இப்போது குஸ்திக்கு வந்து நெல்லுன்னு போய் நின்னான்னா எப்படி இருக்கும்? அதுக்காக சுகம் கொடுத்தாரு? இல்லை. குஸ்திக்கும் போகாத, சண்டைக்கும் போகாத, வம்புக்கும் போகாத. நீ பாரு, நீ பேசுனதுக்கெல்லாம் பாரு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லாத. அவங்க செய்ததை மன்னிச்சிடு. நீ எனக்கு விரோதமாக பேசுனிய எல்லாத்தையும் மன்னிச்சிடு. அவங்கக்கிட்ட சொல்லி, அவனை பார்த்தாலும் கூட நான் நீ பேசுனது எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிடு. மன்னிச்சிட்டேன் உன் மனசில் அவனை மன்னிச்சிட்டேன்னு வச்சிட்டியானா உன்னுடைய சுகம் என்னைக்கும் நிலச்சி நிற்கும். உன்னை விட்டு நீங்காதபடிக்கு என்ன செய்யும்? நிலச்சி நிற்கும். அப்படி நீ மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரணும் ஏசாமி மாதிரி. அதுதான் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னிப்பு. அப்படி மன்னிச்சாதான் நாம் மன்னிப்பது இயேசுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும், பிதாவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நான் மன்னிச்சாதான் நான் பெற்றுக்கொண்ட சுகம் எனக்கு நிலச்சி நிற்கும் ஜீவகாலம் முழுசும். நான் சுகமாயிட்டேன்னு அடுத்தவங்களை கேவலமாக பேசணும், ரெண்டத்தனையாக வந்துடும். அந்த தவறு செய்யாதபடிக்கு இந்த வாய் இயேசுவின் இரத்தத்தினால நிரப்பப்பட்டு ஜீவ வார்த்தைகளை பேசுவதாக, மட்டும் பேசுவதாக. ஆமென். வார்த்தை இங்கேருந்து தான் புறப்பட்டு வருது. இப்போ இங்கே ஜீவ வார்த்தை இருக்கணும், இங்கே இயேசுவின் ரத்தம் இருக்கணும், இங்கே இயேசுவின் ரத்தம் இருக்கணும், இங்கே இயேசுவின் ரத்தம் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி. திடீர்னு அடுத்தவங்க சொன்னாங்க, உன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுனாங்கம்மா அந்த குடியிருக்கிறவங்க பக்கத்தில் போகிறவங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா சொன்னால் அவளை என்ன பண்ணுறான் பாருன்னு வந்துடக்கூடாது. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க பாவத்தோடு போகிறாங்க, விடுங்க. அந்த மனப்பக்குவம் வந்துடணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. அந்த மனப்பக்குவம், யார் என்ன பேசுனாங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க பாவத்தோட அவங்க பேசுனதை அவங்க சுமந்துட்டு போகிறாங்க, போட்டோம். எனக்கு யார் இருக்கார்? என் தேவன் இருக்கார், என்னை காப்பாற்றுவார். அந்த சொல்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதுதான் ஜீவ வார்த்தை. அது என்னை வாழ வைக்கும், என்னோட இருக்கிறவங்கள வாழ வைக்கும். மன்னிக்க மனசு வேணும். மன்னிக்கிற மனசு ஏசாமிக்கு இருக்கு. அவர் என்னை மன்னித்தது மாதிரி நான் அவருக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக மற்றவங்களை மன்னிக்கணும். எனக்கு விரோதமாக பேசினவங்கள செய்தவங்கள நான் மன்னிக்கணும். அப்போ தான் அவர் என்னை மன்னித்தது எனக்கு பூர்த்தியாக நிலை நிற்கும், மன்னிப்பு நிலை நிற்கும். இல்லாட்டா என் மன்னிப்பு எனக்கு இருக்காது.
நான் செய்த பாவம் எனக்கு விரோதமாக வரும். அதனால் கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற மன்னிப்பை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து வாங்கின ஜீவ வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எப்போ எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசும்போது இல்லை, நல்லா நடக்கும்போது இல்லை, என்கிட்ட நல்லா பேசாத இருக்கும்போதும் நல்லா நடந்துக்காத இருக்கும்போதும் நான் கிறிஸ்துவனுடைய ஜீவ வார்த்தையை தான் பேசணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறாரு. இதை செய்வோமானா நமக்கு பிதா மன்னிப்பை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுப்பார். தெரியாமல் இவ்வளோ காலம் நம்ம தப்பு செய்துட்டு வாழ்ந்துட்டோன்னா, மன்னிப்பு கேட்டோன்னா என்ன செய்வார்? மன்னிப்பார். மன்னித்த பிறகு இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே நிலச்சிருங்கன்னு கேட்கணும். நிலச்சிருப்பார். ஜீவ வார்த்தைகளை மட்டும் எனக்குள்ளே வைங்க ஆண்டவரே. அப்போ அது என்னையும் உயிர்ப்பிக்கும், அடுத்தவங்களையும் உயிர்ப்பிக்கும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படி ஜீவ வார்த்தையை பேசி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க அநாதி தேவனுடைய அடைக்கலத்தில் இருப்பாங்க. அடைக்கலம், அடைக்கலம்னா கூடாரம், கண்மலை வெடிப்பு, பாதுகாப்பு. அதுக்குள்ளே ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அக்னி மதிலாக இருக்கும். அந்த அக்னி மதில்கிட்ட கிட்ட வந்தாலே என்ன ஆகிடும்? அவங்க துன்மார்க்கர் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆகையினால அக்னி மதில்னாலே பாதுகாத்து கொள்வாங்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? உபாகமம் 33:27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இப்படி ஜீவ வார்த்தையை பேசி இயேசுவின் இரத்தத்தினால நிறையப்பட்டிருக்கிற நமக்கு யார் அடைக்கலம்? அநாதி தேவன். யார் அடைக்கலம்? அவர் தான் அடைக்கலம். அவர்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. யாருமே நெருங்க முடியாது. சாதாரணமாக எலக்ட்ரிசிட்டி, இந்த மின்சார வேலி போடுறாங்கல்ல மிருகங்களுக்கு, அது பக்கத்தில் வரும்போதே மிருகம் செத்து போகுது இல்லை, பட்ட உடனே. பார்த்தீங்க? ஆமாம், அப்படி தான். அது பக்கத்தில் போகவே முடியாது. துஷ்ட மிருகங்கள் கிட்ட வராதபடிக்கு அழிச்சிடும் அந்த மின்சார வேலி. இந்த அநாதி தேவனுடைய வேலி துஷ்ட மனுஷராகிய பிசாசின் அடியாட்கள், கையாட்கள், பிசாசனுடைய கூலி ஆட்கள், அடியாட்கள், பிசாசு கிட்ட வராதபடிக்கு அழிச்சு போடுவார். அந்த பாதுகாப்பு. அப்படி அழிச்சு போடுகிற தேவன், ஓ ஓ ஓ அவங்கள நீங்கள் நல்லா மூடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அவங்க வருவாங்க பாருங்கள் வெளியே, நாங்கள் துரத்துவோம் அவங்கள பிடிச்சிருவோம். ஒன்றும் சாத்தானும் அவங்க கூட்டமாக இருந்தாலும் அவங்க அப்படி வந்து நிற்கிறதுக்குள்ளே யார் முன்னால் போய் நிற்பாரா? நமக்கு முன்னால் நிற்கிறது யார் நிற்கிறாரா? கர்த்தர் முன்னால் வந்து நின்று புஷ் அப்படின்பா. பயந்துட்டாங்க. ஒஷ் அப்படின்னோட ஒஷுன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே சாத்தானும் அவன் சேனையும் என்ன செய்யும்? பயந்து அலறி இந்த இடத்துலையே இல்லாமல் என்ன செய்வாங்களாம்? ஓடுவாங்களாம். அப்போது கர்த்தர் நம்ம பார்த்து சொல்வாராம், பார் நான் துரத்திட்டேன், அழிச்சு போடு, ஓடு, உனக்கு ஈஸி இப்போன்னு. அவர் நாமத்தை கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக என்று அழிச்சு போட செய்வாராம். ஆகையினால் இவர் அடைக்கலமாக இருக்கிறதற்கும் அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறதற்கும் நமக்கு பகைக்கிறவங்க விரோதிகளை துரத்தி அழிக்கிறதற்கும் நம்முடைய வாயில் ஜீவனுள்ள தேவ வார்த்தை இருக்கணும். நம்ம சிந்தையில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும்.
நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இருக்கிற ஒவ்வொரு உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளில் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசும், சுகப்படுத்தும், வியாதிகளை அழிக்கும், வியாதி கிருமிகளை நாசமாக்கி போடும். அது உயிர் உள்ளது, என்றென்றும் ஜீவிக்கிறது. அதற்கு பேசும் திறமை உண்டு. அது பாதுகாத்து கொண்டே இருக்கும். இயேசுவின் ரத்தம் சொல்லுமா, பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அநாதி தேவனுடைய அடைக்கலத்தில் வாழ்கிறதற்கு இயேசுவின் ரத்தம் வேணும், இயேசுவின் ஜீவ வார்த்தை வேணும். எனக்கு இதை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாமா? இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் வாயிலையும் உள்ளத்துலேயும் சுமந்துட்டு போய் நாமும் வாழணும், அடுத்தவங்களுக்கும் வாழறதுக்கு உதவி செய்யணும். சரியா? ஜோமன் இல்லாமல் சர்வ வல்லமுள்ள தேவனே, நேர்த்தியாக எங்ககிட்ட பேசினீரப்பா. நாங்கள் பேசுகிற வார்த்தை தான் எங்களை அழிக்குதுன்னு சொன்னீர். அது எங்களை அழிக்கிறதோட நாங்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறேன். அந்த வார்த்தையை எனக்கு கேட்க முடியலை, அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அந்த வார்த்தை அவ்வளோ அருவருப்பு, தீட்டுள்ளதாக இருக்குது. அது கிட்ட கூட வர முடியாதபடி இருக்குது. அந்த சத்தம் என் செவிகளுக்குள்ளே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்து உங்களையும் கெடுக்குது, உங்களை துன்மார்க்கமாய் ஜீவிக்க செய்து, தேவனையும் மனுஷரையும் தூஷிக்க செய்து, விபச்சாரத்தையும் வேசி மார்க்கத்தையும் காம விகாரத்தையும் தூண்டுது, கொலை பாதகத்தை தூண்டுது, வாயின் வார்த்தையினால் மனுஷரை கொல்லும்படிக்கும் தூண்டுகிறது, தற்கொலை பண்ணிக்கும்படிக்கும் அந்த வாயின் வார்த்தையாகிய பட்டயம் தூண்டுது. இவைகள் என் கண்களுக்கு அருவருப்பும், என் செவிகளில் கேட்கும்போது அது தீட்டுள்ள வார்த்தைகளுமாக இருக்குது. இவைகளை கொண்டு நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்? என் மக்களே, இவைகளை கொண்டு நான் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன்? என் மக்களில் ஒருத்தர் கூட தப்பி போகாதபடி எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் தீட்டுள்ள வார்த்தைகளினாலும், துஷ்ட வார்த்தைகளினாலும், கொலைப்பாதக வார்த்தைகளினாலும், பாவம் நிறைந்த வார்த்தைகளினாலும், சத்ருவாகிய பிசாசானவனை தொடர்ந்து போன வார்த்தைகளினாலும் உன்னை நிரப்பிக்கொண்டு உன் வாயிலிருந்தும் உன் சிந்தையிலிருந்தும் வெளிவரும்படி செய்து கொண்டு இருக்கிறாயே, அது அருவருப்பும், அது தீட்டுள்ளதும், என் நன்மையானது உன்னை அண்டிக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிறதுமாயிருக்கிறது. ஆகையினால் அவைகளை உன்னிலிருந்து நீக்க விரும்புகிறேன். நீ முயற்சி செய்தால் உன்னால் நீக்க முடியாது. என் இரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். என்னிடத்தில் வா என்று அழைத்தீர் ஆண்டவரே. அந்த சத்தத்தை கேட்டு அந்த அழைப்பை ஆண்டவரை கீழ்ப்படியை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே வந்த தேவனே, எங்களை மன்னியும். நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ சாமர்த்தியசாலி, எவ்வளோ ஞானிகள், புத்திசாலிகள், எவ்வளவு அறிவுள்ளவர்கள் என்று காட்டுகிறதற்கு நிறைய காரியங்களை பேசிட்டோம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் மூடத்தனமும் அறிவீனமும் எங்களை அழிக்கிறதும் அசுத்தமானதும் தீட்டுள்ளதும் அருவருப்புமானது என்பதை தெரியாமலே செய்துட்டு இருந்துட்டோம். சுவாமி, மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தை ஊற்றி மன்னிச்சிடுங்க, பரிசுத்தப்படுத்திடுங்க. எங்களுக்கு புத்தி தெளிவை உண்டு பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஆகையினாலே இனி அப்படி பேசாதபடிக்கு
காப்பாற்றிடுங்க ஆண்டவரே, எங்களை காப்பாற்றிடுங்க. நாங்கள் வாழ விரும்புகிறோம், சுகமாய் வாழ விரும்புகிறோம், ஆரோக்கியமாய் வாழ விரும்புகிறோம், கடன் இல்லாமல் வாழ விரும்புகிறோம், கடனெல்லாம் அடைக்கப்படணும்னு விரும்புகிறோம், கர்த்தரோடு கூட வாழணும்னு விரும்புகிறோம், அழியாத தேவனோடு வாழணும்னு விரும்புகிறோம் பூமியிலேயே. அப்பொழுது தான் பரலோகத்தில் வாழ முடியும். அழியாத தேவனோட வாழ விரும்புகிறோம். அப்படி வாழ செய்வது எங்களுக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் கடந்து போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இரத்தத்தை எங்களுக்கு ஊற்றுவீராக, இந்த இரத்தத்தை ஊற்றுவீராக ஜீவனுள்ள தேவனே. இந்த இரத்தத்தை ஊற்றி எங்களை கழுவி சுத்திகரியும் சுவாமி. நாங்கள் பேசினதெல்லாம் மன்னிச்சிருங்க. இனி அப்படி பேசாதபடி தேவ வார்த்தை ஜீவ வார்த்தையை பேச கிருபை செய்யுங்க. நாங்கள் செய்த கிரியைகள், கையினால் செய்த கிரியைகளை எல்லாம் மன்னிச்சிடுங்க. இனி அப்படி செய்யாதபடி எங்களை காப்பாற்றிடுங்க. நாங்கள் தீமையான காரியத்தை செய்கிறதற்கு நடந்து போன வழிகளை, எங்கள் கால்களை மன்னிச்சிடுங்க. கால்களை ஆரோக்கியப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருத்தருடைய கால்களுக்கும் உம்முடைய ரத்தம் வடிந்து வரட்டும். உச்சன் தலையிலிருந்து வடிந்து வருகிற ரத்தம் கால்கள், முட்டுகள், மூட்டுகள், பாதங்கள், கணுக்கால்கள், மேல் பாதம், கீழ்ப்பாதம், அடிப்பாதம், சுற்றிலும் இருக்கிற பாதம், சுற்றிலும் இருக்கிற மூட்டுகள், விரல்கள், விரல்களின் நுனிகள், நகங்கள், சகலவற்றிலும் உம்முடைய ரத்தம் வடிந்து வரட்டும். உம்முடைய ரத்தம் சுகப்படுத்தட்டும். உம்முடைய ரத்தம் மன்னிக்கட்டும். உம்முடைய ரத்தம் ஆரோக்கியம் கொடுக்கட்டும். உம்முடைய ரத்தம் சத்ருவாகிய பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற சகல வீக்கங்களையும் வியாதிகளையும் அழித்து போடட்டும். உம்முடைய ரத்தம் வாழ வைக்கட்டும். சத்ருவை ஜெயித்து வீக்கங்கள் வடிந்து விஷக்கிருமிகள் அழிந்து பாதங்கள் ஆரோக்கியமாக்கி மான்களின் கால்களைப் போல ஆக்கி நீர் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உயர்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணி, ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கும், நின்றாலும் சோர்வு, இளைப்பு, களைப்பு வராதபடிக்கு நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, தீர்காயுசை கொடுத்து, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, எங்கள் அருகிலே நீர் கூடவே இருந்து எங்கள் கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்துகிறேன், உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கரம் பிடித்து வழி நடத்தி உம்முடைய இரத்தத்தினால் நிரப்பி வைப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம். இந்த நன்மைகளினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு இங்கே இருந்து புறப்பட்டு எங்கள் வாசஸ்தலங்களுக்கு நாங்கள் திரும்பி, நாங்களும் எங்களோடு இருக்கிறவர்களும், எங்கள் அயலகத்தாரும், எங்கள் சமூகத்தில் வாழ்கிறவர்களும், எங்கள் சபையில் வாழ்கிறவர்களும், நாங்கள் அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும், உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் ஆண்டவரே, இந்த தெய்வீக தேவ ஜீவ வார்த்தையில் வாழ்ந்து இயேசுவின் இரத்தத்தினாலே நிரப்பப்பட்டு உமக்கு மகிமையாக உம்முடைய வல்லமை உள்ள அக்கினி மதிலுக்குள்ளே வைத்து காப்பீராக என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you.